சுவாமி எம்பெருமானாருடைய வைபவத்தை நாம் பூர்வாச்சாரியால் தொடக்கமாக அனுபவித்து கொண்டிருக்கோம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்னும் லக்ஷ்மி நாராயணன் தொடங்கி விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், ஸ்ரீமன் நாதமுனிகள், ஆளவந்தார் தொடக்கமாக எம்பெருமானார் அதற்கு கீழே உள்ள இப்போ உள்ள ஆச்சாரியால் பர்யந்தம் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை ஒரு சங்கிலி தொடர்பு போல் இருக்குது அப்படின்னு அந்த ஸ்லோகம். இந்த சங்கிலியோட அடியை பிடிச்சோம்னா அங்கே நுனி பரமபதத்தில் இருக்குது. அதனால் நாம் இந்த சங்கிலி தொடர்பில் ஒரு பிணைப்பு ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா இங்கேருந்து பிடிச்சாக்க அது எம்பெருமான் பரமபதநாதன்ட்ட போய் நிற்கிறது. அப்பேற்பட்டதான ஒரு தொடர்பு அதை ஏற்படுத்தி கொடுத்தது நமக்கு சுவாமி ராமானுஜர் தான். அவருடைய கிருபை தான். திருமுடி சம்பந்தம், திருவடி சம்பந்தம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். ராமானுஜருடைய திருவடி ஆசிரியச்சிருந்த கூரத்தாழ்வான், முதலியாண்டான், பட்டர், நஞ்சியர், இப்படி வரிசையாக மணவாள மாமணிகள் பர்யந்தம் சிஷ்ய பரம்பரை. அதற்கு முன்னே அவருடைய திருமுடி சம்பந்தம் சொல்ல ஆளவந்தார், ஸ்ரீமன் நாதமுனிகள், ஆழ்வார், விஸ்வக்சேனர், பரமபதநாதன் வரைக்கும் திருமுடி சம்பந்தம்னு அப்படி ரெண்டு விதமான சம்பந்தம். நடுவில் நடுநாயகமாக சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் எழுந்தருளி நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். அவருடைய வைபவத்தை அனுபவிச்சுன்னு இருக்கோம். சுவாமி எம்பெருமானார் இப்போ இளையாழ்வார்னு திருநாமத்தோடு தான் இருக்கார். அப்போ காஞ்சியில் வரதனுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார். அப்போ வரதனுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணுறார். நான் ஏதாவது கைங்கரியம் பண்ணணுமேன்னு திருக்கச்சி நம்பிகிட்ட விண்ணப்பிச்சார். திருக்கச்சி நம்பி உடனே நான் அதிகாரிகிட்ட கேட்டு சொல்கிறேன், ஆஃபீஸர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் சொல்லலை, பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னார். அடுத்த வார்த்தை எப்போ சொல்லுவேல் அப்படின்னார். ராத்திரி விண்ணப்பிக்கிறேன், காத்தால சொல்கிறேன் அப்படின்னார். உடனே ராத்திரி திருக்கச்சி நம்பி எம்பெருமான் இடத்துல விண்ணப்பம் பண்ணுறார். இந்த மாதிரி நம்ம ராமானுஜன் இளையாழ்வார் இருக்காரே, நல்ல பக்தி ஞான வைராக்கியம் உடையவர், அவரை பற்றி தான் தெரியுமே நமக்கு அப்படின்னார். அவர் கைங்கரியம் ஏதாவது கேட்குறார் அப்படின்னார். கைங்கரியமா கொடுத்துருவோமே, என்ன கைங்கரியம் கொடுக்கலாம்? நம்ம பிராட்டிக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ண சொல்லும், உகப்பாக இருக்கும் அப்படின்னார். ஏன்னா பிராட்டிக்கு தீர்த்தம் ஏற்கனவே அந்த காட்டில் அழைச்சின்னு வந்தார் இல்லையா, வந்துட்டு இருக்கும்போது தாகம் எடுக்குது அப்படின்னா தீர்த்தம் கொண்டு வரத்துக்குள்ளே விடிஞ்சுருத்து 2 பேரும் மறைஞ்சுட்டா. வந்து பார்த்தவர் இவ்வளோ தூரம் நமக்கு உதவி பண்ணினவாளுக்கு தீர்த்தம் கைங்கரியம் கூட பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட்டு யார்கிட்டையுமே சொல்லலை அந்த சம்பவத்தை. ராத்திரி இந்த வேடுவன் திருக்கோலத்தில் எம்பெருமானும் பிராட்டியும் வந்தாங்கிறது சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே திருக்கச்சி நம்பிகிட்ட பெருமாள் சொல்கிறார், ராத்திரி தீர்த்த கைங்கரியம் பண்ண சொல்லும், தாயாருக்கு உகப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே காத்தால ராமானுஜருக்கு தூக்கம் கொள்ளலை. ராத்திரி பூரா எப்படி இருந்தாலும் திருக்கச்சி நம்பிகள் காத்தால நமக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு காத்துட்டே இருக்கார். விடிய காத்தாலுமே எந்திருந்து அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு விடியறதுக்கு முன்னே திருக்கச்சி நம்பிகள் ஸ்ரீமடத்தில் வந்து திருமாளிகை முன்னாடி வந்து நிற்கிறாராம். திருக்கச்சி நம்பிகள் உள்ளே இருந்து வெளியில் வரார். வந்த உடனே அனுஷ்டானத்துக்கு வெளியில் ஸ்நானத்துக்கு போகணும் ஆத்தங்கரைக்கு. அதுக்காக அவர் வெளியில் வரைச்ச பார்த்தா வாசலில் யாரோ உட்காண்டிருக்கா. பளிச்சுன்னு திருமணம்லாம் இட்டுன்னு பார்த்தாக்க ராமானுஜன். என்ன இளையாழ்வார் இப்போவே காலமே வந்து எழுந்தருளி இருக்கிறே, என்னென்ன பெருமாள் என்ன சொன்னார்? துடிப்பவர், ஏதோ கைங்கரியம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு. உடனே பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்ன உடனே பெருமாள் தீர்த்த கைங்கரியம் பண்ண சொன்னார், தாயாருக்கு உகப்பாக இருக்குமாம் அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜருக்கு அழுக வந்துதான். ஏன்னா இது வரைக்கும் ஒரு அனுமானத்தினால தான் தெரிஞ்சுட்டார். பெருமாளும் பிராட்டியும் தான், அது சாட்சாத் பெருமாள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அது பெருமாள் திருவாயினாலேயே சொன்னதுனால அது ஊர்ஜிதப்படுத்தின மாதிரி இருந்தது. தாயாருக்கு உகப்பாக இருக்கும் ஜலம் தீர்த்த கைங்கரியம் பண்ண சொல்லும். அதுவும் அந்த சாலக்கிணறுன்னு ஒரு கிணறு அன்னைக்கு தீர்த்தம் எடுத்தார அந்த கிணத்துலேருந்து தான் கொண்டு வரணும் அப்படின்னு நியமனம்னு உடனே நிச்சயமாக பெருமாள் தான் வந்தார்னு அவருக்கு நிரூபணமாச்சு. உடனே அப்போத்தான் திருக்கச்சி நம்பிகிட்டே சொல்கிறார், இந்த மாதிரி நான் காசியிலேருந்து வரைச்சி சம்பவங்கள் நடந்தது, ராத்திரி பெருமாளும் பிராட்டியும் தான் என்னை அழைச்சின்னு வந்தா அப்படின்னு சொன்ன உடனே திருக்கச்சி நம்பிகள் உடனே சொன்னார், இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது?
சாமானியன் சொன்னால் ஆச்சரியப்படலாம். பெருமாள் வந்தார். நீர் பக்தி ஞான வைராக்கியம் உள்ளவர், எல்லாரையும் உத்தாரணம் பண்ணுறதுக்காகவே அவதரித்தவர், உமக்கு பிரத்யட்சமானதில் என்ன அதிசயம் இருக்குது? இது வரதன் பண்ண வேண்டிய காரியம் தானே அப்படின்னு அவரும் சந்தோஷப்பட்டு இப்போது இளையாழ்வார் ராமானுஜர் தீர்த்த கைங்கரி பண்ணிட்டு அங்கே இருக்கார். இங்கே ஸ்ரீரங்கத்தில் ஆளவந்தாருக்கு துடிப்பு. ஏன்னா ஒரு தூரம் பார்த்துட்டு வந்துட்டார். கட்டாட்ச மாத்திரத்தினால ராமானுஜருக்கு ஆம் முதல்வன் இவனே, நமக்கப்புறம் இந்த பீഠத்தை அலங்கரிக்க வேண்டியவன் இளையாழ்வானேன்னு சொல்லிட்டு வந்ததுனால இங்கே இவருக்கு கொள்ளலை. உடனே அவரை அழைச்சின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை அனுப்புகிறார். இங்கே எப்படி இருக்குன்னா, வரதனும் திருக்கச்சி நம்பிகளை தவிர 2 பேரை தவிர ராமானுஜருக்கு திருவுள்ளத்தில் வேறு யாரும் ஏறவே இல்லை. பெருமாள்னா வரதன், அடியார்னா நம்பிகள் தான், திருக்கச்சி நம்பி தான், வேறு யாரும் உள்ளே அந்த ஒரு ஹிருதயத்தில் இறங்கல. அப்படி அங்கே மண்டி கிடக்கார். உடனே அங்கேருந்து ஸ்ரீ வைஷ்ணவர் கிளம்பி வரார். ஸ்ரீரங்கத்திலேருந்து நம்பெருமாள் இடத்துல விண்ணப்பம் பண்ணிவிட்டு ஆளவந்தார் அனுப்பிச்சி வைக்கிறார். இங்கே வந்தாக்க இவர் தீர்த்த கைங்கரி பண்ணின்னு இருக்கார். எப்பேற்பட்டவர் ராமானுஜர், ஒரு மடப்பள்ளியில் தீர்த்தம் கொண்டு வந்து கட்டுறாங்க, கைங்கரியத்தை பண்ணுறார். நான் படித்தவனாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், நான் தண்ணியெல்லாம் எடுத்து கொட்ட மாட்டேன், நான் அர்ச்சகர் தான் பண்ணுவேன், பூஜை தான் பண்ணுவேன், உயர்ந்த கைங்கரியம் தான் பண்ணுவேன் அப்படின்னு கர்வம்லாம் கிடையாது. ராமானுஜர் அக்னிஹோத்ரி, வேத அத்தியனம் பண்ணவர், வேதாந்தம் வாசித்தவர். அப்படி வித்வத் இருந்தும் அவர் என்ன சாதாரண ஒரு தீர்த்தத்தை எடுத்துன்னு கொட்டுறாராம். அதுவும் எங்கேருந்து, சாலக்கிணறுன்னு இன்றைக்கி இருக்குது, வரதரன் கோயிலேருந்து ஒரு 2 மைல் தூரம் இருக்குது. இப்போன்னா வண்டியிலன்னா போகிறோம், அப்போ நடந்து தானே போனோம். வேக வேகமாக போய் எடுத்துன்னு வருவாராம். என்னை திருவாராத ஆரத்துக்குள்ளே சேர்க்கணுமே, வேக வேகமாக போய் எடுத்துன்னு அப்படி ஒரு கைங்கரியம். அப்படி தீர்த்த கைங்கரியம் பண்ணுவது உயர்ந்த கைங்கரியமாக அவர் பண்ணினாராம். அப்படி பண்ணின்னு இருக்கும் பொழுது இவர் யார் இடத்துலையும் பேச மாட்டார். அவர் பேசுகிற ஒருத்தர் திருக்கச்சி நம்பிகள் தான். வேறு யார்ட்டையும் முகம் கொடுத்து இப்படியே போயிட்டு அவர் இப்படியே வருவாராம். நேரில் பார்க்குறது வரதனை, பிராட்டியார, திருக்கச்சி நம்பிகளை, வேறு யார்ட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டாராம். அப்படி இருந்தாராம் சுவாமி. அதனால் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர் வரார். இவர்கிட்ட எப்படி பேசுறது? முகம் கொடுத்தா தானே பேச முடியும். உடனே அப்போ சொன்னார், இந்த சமயத்துக்கு இந்த கிணத்துல தீர்த்தம் எடுக்க வருவார். ஏன்னா கோவிலில் பேச முடியாது, வெளியில் அவர் எங்கேயும் போகிறதில்ல. திருமாளிகையிலேருந்து கிளம்பினா நேராக கோவில், கோயிலேருந்து கிளம்பினா கிணறு, திருப்பி கோவில், திருக்கச்சி நம்பிகள் திருமாளிகை, திருப்பி அவருடைய திருமாளிகை. இவ்வளோதான் அவருடைய லைஃபே. அப்படி தான் இருந்தார். உடனே என்ன பண்ணினார், இந்த சமயத்தில் இந்த கிணத்துக்கு தீர்த்தம் எடுக்க வருவார்னு யார்கிட்டையோ விசாரித்து தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தார். அவர் அப்படி போகிற சமயம் ஆளவந்தார் பண்ணின ஸ்தோத்திர ரத்னம்னு ஒரு கிரந்தம், அதில் இருந்து ஒரு ஸ்லோகத்தை இறைஞ்சி சொல்லின்னு இருக்கார். அதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தன் சனாதன தர்மத்துப்படி இருந்தால் வேதத்தை ஒத்துண்டாகணும் இல்லையா? நம்ம ஹிந்து மதத்துக்கு அடிப்படை என்ன? வேதம்தான். அந்த வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, நாராயண பரம் பிரம்ம தத்துவன் நாராயணப்பரா, நாராயணனே பரம்பொருள்னு வேதம் சொல்கிறது. அப்போது நாராயணனை பரம்பொருள்னு ஒத்துக்காதவன் ஒருத்தன் இருந்தான்னா அவன் வைதிகன் அல்ல அப்படின்னு அந்த ஸ்லோகம். வைதிகன்னாக்க நம்முடைய இப்போ தான் நம்ம ஹிந்து மதம்னு அது இதுன்னு சொல்கிறோமே வெளிய, நமக்கு சனாதன தர்மம்னு பேர். இதை ஏத்துண்டவனுக்கு வைதிகன்னு, வைதிக மதம் இது, வைதிகமான தர்மம். அதனால் வேதத்தை ஏற்றுண்டவன் நாராயணனே பரம்பொருளுங்கிறத ஏற்றுக்கத்தான் வேணும், அவன்தான் வைதிகன். அப்போ சுவாபாவிகமாக வந்த ஒரு பட்டம் ஈஸ்வர பட்டம்னா, ஈஸ்வரன்னா சர்வேஸ்வரன்னா எம்பெருமான் நாராயணனே. சர்வத்தையும் படைத்து கட்டி காப்பாற்றி தன்னுள்ள லயப்படுத்திக்கிறவனுக்கு ஈஸ்வரன்னு திருநாமம். சர்வத்தையும் நியமிக்கிறதுனால அவனுக்கு சர்வேஸ்வரன்னு திருநாமம். அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரனான எம்பெருமான சர்வேஸ்வரன்னு ஒத்துக்காத ஒருத்தன் வைதிகன் அல்ல. வைதிக கஹா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் ராமானுஜருக்கு இதுதானே ஓடின்னு இருக்கு உள்ள. ஏன்னா அது வரைக்கும் ஒரு நம்முடைய சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரி நூல்கள் இல்லை. வேதத்துக்கு தப்பு தப்பாக அர்த்தம் சொல்லின்னு இருந்தார் யாதவ பிரகாசரை போல. தப்பு தப்பாக அர்த்தங்களை சொல்லி தப்பான பிரச்சாரங்களை பண்ணி கலக்கின்னு இருந்த சமயம். அப்போது இந்த ஆளவந்தாருடைய இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே ராமானுஜருக்கு மனசில் ஒரு சந்தோஷம். அருமையாக இருக்கே இந்த ஸ்லோகம்,
நாராயணனே பரம்பொருள்னு இப்படி ஆணித்தரமாக ஒரு ஸ்லோகமே, இது யார் பண்ணினான்னு உடனே அவர்கிட்ட போய் இது யார் பண்ணினா, ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப அருமையாக இருக்கே இந்த ஸ்லோகம், நாராயண பரத்துவத்தை பறக்க சொல்கிறதே அப்படின்ன உடனே எங்கள் ஆச்சாரியர் பண்ணினார் அப்படின்னாராம். அவர் பெருமை. உங்கள் ஆச்சாரியர் யார்? ஆளவந்தார். எங்கே இருக்கிற? ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். உடனே சேவிக்கணுமே அப்படின்னார். உடனே என்ன பண்ணார், அப்படி கிளம்பிட்டாராம் வேகமாக. அந்த கையில் இருக்கிற ஒரு க்ஷணம் இந்த தீர்த்தத்தை சந்நிதியில் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு வேகமாக போனார். சந்நிதியில் கொண்டு போய் தீர்த்தத்தை கொட்டினார், வரதனை சேவிச்சார், வந்த கிளம்பலாம் அப்படின்னார். வந்தவர் என்ன பண்ணார், ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது, காஞ்சி எங்கே இருக்குது, அந்த நாளில் கால்நடையாகத்தான் போகணும் இல்லையா, இப்போ மாதிரியா போயிட்டு உடனே வர்றதுக்கு மாதக்கணக்காகவும் வருஷக்கணக்காகவும் ஆகலாம். உடனே சொன்னார், போகிறோம் 2-3 மாதம் 6 மாதம் கூட ஆகலாம், திருவாளியில் போய் ஆற்றுல சொல்லிண்டு அவளுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு கையில் ஏதாவது எடுத்துன்னு போகலாம். அதாவது ஆச்சாரியன் அழைத்தார் உடனே கிளம்பிடணும். இதெல்லாம் அப்புறம்தான். அப்படி ராமானுஜருடைய திருவள்ளம் ஆற்றுக்கும் போகலை, ஆற்றுக்காரிட்டையும் சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை, கிளம்பிட்டார். உடனே கிளம்பிட்டார், நடந்து வேகமாக வரார். இங்கே என்னாச்சு அப்படின்னாக்க வந்துட்டே இருக்கார். வடதிருக்காவேரின்னு கொள்ளடக்கரைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த பக்கம் காஞ்சியிலேருந்து வந்தால் அந்த பக்கம் வழியாக வடக்கு பக்கத்துலேருந்து தான் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே நுழையணும். அங்கே இன்றைக்கும் ஆளவந்தார் படித்துறைன்னு ஒரு படித்துறை இருக்குது. அங்கே வரார். வேகமாக வந்த உடனே பார்த்தா பெரிய கூட்டம். அங்கே என்னது இது, உற்சவம் எதுவும் நடக்கிறதோன்னு அப்படியே கிட்டக்க வந்தாக்கா இவர் அழைச்சின்னு வர சொல்லி ஆளவந்தாருக்கு ஏற்கனவே தாம் பரமபதிச்சிருவோங்கிற ஒரு சந்தேகத்தினால தான் இவர் அழைச்சின்னு வர சொன்னார் அவர். அதனால் இவர் அழைச்சின்னு வர்றதுக்குள்ளே அவர் பரமபதத்துக்கு எழுந்தருளிட்டார். அவரை திருப்பள்ளிப்படுத்துவதற்காக அங்கே எழுந்தருள் பண்ணி வச்சுருக்கா. ராமானுஜர் அந்த சமயத்தில் போயிட்டார். போனால் பக்கத்தில் போய் விசாரிக்கிறார், என்ன கூட்டம் அப்படின்னா, ஆளவந்தார் பரமபதத்துக்கு எழுந்தருளிட்டார்னு உடனே அப்படியே கீழே விழுந்த தலையில் அடிச்சுட்டு அழுதாராம். ஒரு சொந்தக்காரர் போனாக்கா எப்படி ஒரு சரீர பந்து எப்படி அடிச்சுப்பானோ அதே மாதிரி ஆளவந்தார் அவர் சேவிச்சதில்லை. ஆளவந்தாரோட அப்பப்போ திருக்கச்சி நம்பிகள் சொல்லுவாராம், ஆளவந்தார்னு ஒரு பெரியவர் இருக்கார், அவர் தான் சம்பிரதாயத்தை நிர்தாரணம் பண்ணினார், ஸ்ரீமன் நாதமணிகளோட பேரன், அவருடைய விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லி 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 திருக்கச்சி நம்பிகள் சொல்லி கேள்வி, நேரில் சேவிச்சதே இல்லை, இப்போ தான் அந்த ஆசையோடு வரார். வந்தாக்க அவர் பரமவிதிச்சு திருப்பள்ளிப்படுத்துவதற்காக அங்கே எழுந்தருளை பண்ணி வச்சுருக்கா. உடனே மனசை சமாதானப்படுத்திட்டு வந்து சேவிச்சாராம். சேவிச்சாக்க அவருக்கு 3 விரல் இப்படி மடங்கி இருந்ததான். உடனே அங்கேருந்து கேட்டார், சுவாமியோட விரல் இப்படி இருக்கே, என்ன திருவுள்ளம் அவருக்கு? இல்லை சுபாவமாகவே அப்படித்தான் இருக்குமா? இல்லை அப்படிலாம் இல்லை, என்னமோ தெரியல, இப்போ தான் மடங்கி இருக்கு அப்படின்ன உடனே அவரே ஒரு யூகம் பண்ணி தியானத்து மூலமாக, ஏன்னா ஆளவந்தார் கண்ணாலேயே கட்டாட்சம் பண்ணியிருக்கார் இல்லையா, அவருடைய திருவுள்ளம் ராமானுஜனுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணினார், 3 சத்தியம் பண்ணினார், பிரதிஜை பண்ணுறார். அடியன் அகம் விஷ்ணுபதே ஸ்தித்வா ஜனானு அஜ்ஞான நாசகானுன்னு அடியன் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தில் இருந்து அடியனால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணி அஜ்ஞான இருட்டில் மூழ்கி இருக்கிற ஜனங்களை உத்தாரணம் பண்ணுவேன், ஆழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணி அதை உத்தாரணம் பண்ணுவேன் அப்படின்னு முதல் பிரதிஜை பண்ணார். 2வது, நம்முடைய சம்பிரதாய விஷயமாக வேதாந்தத்துக்கு ஒரு பாஷ்யம், போதாயன விருத்தி கிரந்தம்னு ஒரு கிரந்தம், அதுதான் வேதம். அந்த வேதத்தை தான் தப்பாக அர்த்தம் சொல்லி அதை கலக்கின்னு இருந்தா. அதனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசிஷ்டாத்வைத பிரகாரப்படி அதுக்கு ஸ்ரீபாஷ்யம் பண்ணுவேன் அப்படின்னா 2வது பிரதிஜை. 3வது, பராசரர் வேதவியாசர் இவா 2 பேரும் புராண இதிகாசங்களை நமக்கு கொடுத்தா. பராசரர் தான் விஷ்ணு புராணம்லாம் பண்ணினார், வேதவியாசர் மகாபாரதம்லாம் பண்ணினார், லட்ச கிரந்தங்கள் பண்ணினார். அவள் பண்ணின உபகாரம் இல்லைன்னா நமக்கு இன்றைக்கி சரித்திரமே கிடச்சிருக்கார். 18 புராணம் பண்ணியிருக்கான். 18 புராணம் தான் நமக்கு பிரமாணம். 4 வேதம், 6 அங்கம், 18 புராணம். இதுதான் நம்முடைய இந்து தர்மத்தோடைய முக்கியமான நூல்கள். வேதத்தோட அங்கங்களை சொல்கிறதெல்லாம், வேதத்தில் இருக்கிற உபதேசங்கள் எல்லாம் நமக்கு விளக்க வந்தது தான் புராணங்கள். வேதத்தில் வார்த்தையாக இருக்கிறத புராணங்கள் சரித்திரமாக நமக்கு காமிக்கும். தர்மஞ்சர அப்படின்னா தர்மம் செய் அப்படின்னா எப்படி செய்கிறது, அதுக்கு தான் ராமாவதார். இப்படி தான் தர்மம் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், சத்தியம் வத உண்மையே பேசு ராமனா பெருமாள் காமிச்சார்.
அப்போது நாடகமாக நடித்து காமித்தார். நமக்கு எப்படி இருக்கணும், வேதத்தில் சொன்ன பிரகாரம் இந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும்னு நமக்கு சொல்ல வந்தது தான் புராணங்கள். அதனால் அதை பண்ணின பராசரருக்கும் வேதவியாசருக்கும் ஒரு பெரிய பகுமானம் பண்ணணும்னு அடிக்கடி ஆளவந்தார் சொல்லிகிட்டே இருப்பாராம். அதனால் சொன்னார், நம்முடைய குலத்தில் அவதரித்த உத்தமமான குழந்தைகளுக்கு அவருடைய திருநாமங்களை சூட்டுவேன். 3 பிரதிஜை பண்ணார். 3 வருடம் அப்படி நிமிர்ந்துருத்தான். உடனே அவருக்கு பிரம்மமேத சம்ஸ்காரத்தினால சன்னியாசிகளுக்கு எப்படி கிரமமாக அந்த அந்திம கைங்கரியங்கள்லாம் பண்ணணுமோ திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி எழுந்தருளை பண்ணி அவரை திருப்பள்ளி படுத்தி அதெல்லாம் உற்சவமாக முடிச்சுட்டு அவபிரத ஸ்நானம் பண்ணிவிட்டு அன்றைக்கி தான் ஸ்ரீரங்கத்துக்கே வந்திருக்கார் இடையாழ்வார். அது வரைக்கும் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே வந்ததே இல்லை. நம்பெருமாளை சேவிக்கணும் இல்லையா, சேவிக்கலையாம், அப்படியே கிளம்பிட்டாராம். உடனே பக்கத்தில் கேட்டாராம், நம்பெருமாளை சேவிக்க வேண்டாமா அப்படின்னா, எங்கள் அடியன் வர்றதுக்குள்ளே இப்படி ஆளவந்தார பரமத்துக்கு அழைச்சின்னு போயிட்டாரே, இவர் அனுப்பிச்சா தானே அங்கே பரமோதநாதன் கூப்பிடுவார், இவர் கொஞ்ச நாள் வச்சுக்கப்படாதா, எங்கள் வரதனாக இருந்தால் அப்படி செய்வாரா அப்படின்னா. ஏன்னா வரதன்ட்டு அபிமானம், எங்கள் வரதனாக இருந்தால் அப்படி செய்வாரா, இந்த நம்பெருமாள் என்னை வந்து ஏமாற்றிவிட்டேன். அதனால் அவர்கிட்ட ஒரு பிரணய கோபம் எப்போவுமே நம்மகிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறவாழ்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படும், அது இருக்காது. ஆனால் அந்த சமயத்தில் கோபம் வரும்போது இல்லையே, நம்பெருமாள்கிட்ட கோபமா, அடியன் வரத்துக்குள்ளே ஆளவந்தார் இப்படி எழுந்தருளை பண்ணிட்டாரே அப்படின்ட்டு உடனே அப்படியே போயிட்டாராம். காஞ்சிக்கு போயிட்டார். போய் அங்கே இருக்கார். திருப்பியும் தீர்த்த கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கார். பண்ணிகிட்டே இருந்தால் இங்கே ஸ்ரீரங்கத்தில் எல்லோரும் தவிக்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆளவந்தாருக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அப்போது பெரிய நம்பிகள், ஏன்னா ஆளவந்தாருடைய சிஷ்யர்களில் 5 பேர் பிரதானமாக இருக்காங்க. பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலை ஆண்டான், பெரிய திருமலை நம்பிகள், இத்தனை பேருமா சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணுறா. பண்ணி எப்படியாவது ராமானுஜனை திருப்பி பணிகொள்ளணும் அப்படின்ன உடனே முதல்ல ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காராதிகள் பண்ணி ஸ்ரீவைஷ்ணவனாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போது நம்பெருமாளே பெரிய நம்பிகள் சொப்பனத்தில் போய், நீர் போய் அவரை முதல்ல திருத்தி பணிகொள்ளும், அடுத்ததாக யோசிப்போன உடனே பெரிய நம்பிகள் கிளம்பி வரார். இங்கே ராமானுஜன் நம் திருக்கச்சி நம்பிகள் இடத்துல விண்ணப்பம் பண்ணி, அடியனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற சில சந்தேகங்களுக்கு விட வேணும்னா உடனே தேவபெருமாள் இடத்துல 6 வார்த்தைகள் கேட்டு சொன்னார். ஏற்கனவே அதெல்லாம் அனுபவித்தோம். அகமேவ பரந்தத்துவம், நானே பரம்பொருள், தரிசனம் பேதையேவச்ச, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வித்தியாசம் உண்டு, ரெண்டும் ஒன்று அல்ல, உபாயேசு பிரபத்திய சியாது, என்னை அடைவதற்கு வழி சரணாகதி ஒன்னே பிரபத்தி தான் அப்படின்னார். நான் சரீரேவசானே முக்தினார், இந்த சரீரம் என்னைக்கு விழறதோ அன்னைக்கு முக்தி அப்படின்னார். நாந்திம ஸ்மிருதி வர்ஜயேதுன்னார், மரணம் அடையும் தருவாயில் பக்தனுக்கு அந்திம ஸ்மரணம் வேண்டாம், மித்தவாளுக்கு கண்டிப்பாக வேணும், பக்தனுக்கு வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, அகம் ஸ்மராமி மத்பக்தம், என் பக்தன் நன்னா இருக்கும் பொழுது என் நாமத்தை சொல்லிட்டான்னா அவனுடைய அந்திமதையை காஷ்டபா கல்லும் கட்டையும் போல அவன் இழுத்துண்டு கிடக்கும் பொழுது மரணத்தருவாயில் நான் வந்து அவனுடைய நினைவில் இருந்து என்னை நான் அவனுக்கு தரிசனம் காட்டி என் நாமாவை சொல்ல வைத்து நான் பரமபதத்துக்கு அழைச்சின்னு போகிறேன், அது என் பொறுப்பு அப்படின்ட்டான். அதனால் நாந்திம ஸ்மிருதி வர்ஜயேது. கடைசி 6வது வார்த்தை பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா. பூர்ணமான ஒரு ஆச்சாரியன் யாருன்னா பெரிய நம்பிகள், அவருக்கு கோஷ்டி பூர்ணாச்சாரியர்னு திருநாமம். அதனால் பெரிய நம்பிகள் பூர்ணாச்சாரியரை ஆசிரியக்கு சொல்லும் அப்படின்னார். 6 வார்த்தைகள் வாங்கி கொடுத்தார். ராமானுஜருக்கு இதே ஹிருதயத்தில் ஓடிண்டே இருக்கு. நமக்கு ஒரு ஆச்சாரியர் இல்லையே, ஆச்சாரியர் ஏன்னா திருக்கச்சி நம்பிகிட்ட போனார், அவருக்கு தான் திருக்கச்சி நம்பி விட்டால் வேறு யாருமே தெரியாத. அதனால் தேவரீர் தான் அடியனுக்கு தெரிஞ்சு பக்தி ஞான வைராக்கியத்தில் உயர்ந்தவர், அதனால் எனக்கு நீரே ஆச்சாரியராக இருந்து என்னை தீர்த்தி பணிகொள்ளணும் அப்படின்னு உடனே திருக்கச்சி நம்பிகள் சொன்னார், நீர் எங்கே, அடியன் எங்கே, அடியனுக்கு ஒரு பூர்த்தியும் கிடையாது. தேவபெருமான்கிட்ட நேரில் பேசுகிறார். அவர் சொல்கிறார், அடியனுக்கு ஒரு பூர்த்தியும் இல்லை, அடியன் வந்து அஜ்ஞானி, நான் நீச்சன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் திருக்கச்சி நம்பிகள். அடியன் வந்து உமக்கு ஆச்சாரியராக இருக்க தகுதி இல்லாதவன், அதனால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னார். உடனே அதுக்கப்புறம் தான் பெருமாள்கிட்ட கேட்டு சொன்னார், இந்த மாதிரி பெரிய நம்பிகளை நீர் ஆசிரியக்க சொல்லி பெருமாள் நியமனம்னு உடனே கிளம்பிட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு. நான் பெரிய நம்பிகளை ஆசிரியக்கணும். அவர் கிளம்பி வரார். இங்கேருந்து பெரிய நம்பிகளும் வரார்.
ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறா. மதுராந்தகம்னு இன்றைக்கும் இருக்குது. நம்ம இப்போது சென்னை போகிற வழியில் ஸ்ரீரங்கத்திலேருந்து நேராக போனால் ரோட்டு மேலேயே ராமன் சந்நிதி விமானம் தெரியும் இன்றைக்கும். அந்த மதுராந்தகம் ராமன் சந்நிதி பக்கத்தில் ரெண்டு பேர் சந்திக்கிறா. சந்தித்த உடனே இவர் சேவித்தார். சேவித்து அடியனுக்கு பஞ்சநமஸ்காரம் பண்ணி திருத்தி பணிகொள்ளணும் அப்படின்னார். அடியனை அதுக்கு தான் வந்தேன், பெருமாள் நியமித்து அனுப்பிச்சார், ரங்கநாதனே அனுப்பிச்சார் அப்படின்னார் பெரிய நம்பியால். உடனே அடியன் தயாராக இருக்கேன், இல்லை ஊருக்கு போயிடலாமே, ஒரு 8 போனால் காஞ்சிக்கு போய் பண்ணிடலாமேன்னார். உடனே சொன்னார் ராமானுஜர், இந்த சரீரம் அனித்தியம், இன்றைக்கோ நாளைக்கோ இந்த க்ஷணமோ அந்த க்ஷணமோ தெரியாது. அதனால் புத்தியும் அனித்தியம், சஞ்சலச்சுட்டே இருக்கும் புத்தி, அச்சஞ்சலமாக இருக்காது. ஒரு குரங்கு தானே புத்தி. இப்போ ஒன்று நினைக்கும், ஒரு க்ஷணம் தள்ளி போயாச்சுன்னா இன்னொன்று நினைக்கும். இப்போ வேணுங்கிறத அடுத்த க்ஷணம் வேண்டான்னு நினைக்கும். அதனால் இந்த மனிதனோட வாழ்க்கையில் எதுவுமே நிச்சயம் இல்லை. அதனால் இப்போவே இந்த இடத்துலையே அடியனை திருத்தி பணிகொள்ளணும்னார். அவருடைய துறையை பார்த்து பெரிய நம்பிகள் உடனே ஆகட்டும் அப்படின்னார். உடனே அங்கே இருக்கிற பெரிய ஏரி இருக்குது, அங்கேயே போய் ஸ்நானம் பண்ணினார். புஷ்கரணி ஸ்நானம் பண்ணி வந்து ராமனுடைய சந்நிதிக்கு பின்ன இன்றைக்கி மகிழ மரம்னு இன்றைக்கி அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. ஸோ அங்கே போய் சேவிச்சவாளுக்கு தெரியும். சுவாமி ராமானுஜருடைய பஞ்சநமஸ்காரம் பண்ணின இடம் 4 கால் மண்டபம்லாம் பண்ணி வச்சுருக்காப்ப. அந்த மகிழ மரத்தடியிலேயே அவர் கொண்டு வந்திருந்த வெண்ணைக்காடும் பிள்ளைன்னு கண்ணன், அந்த முத்திரக்கோள் எல்லாம் எழுந்தருளை பண்ணின்னு வந்திருந்தார் பெரிய நம்பிகள். அந்த கண்ணனுக்கு திருவாராதனம் பண்ணி அங்கேயே பஞ்சநமஸ்காரம் ஆச்சு. பஞ்சநமஸ்காரம் ஆகி திருத்தி பணி கொண்டு உடனே ராமானுஜர் பிரார்த்தனை பண்ணுறார், அடியன் குடிசைக்கு நீங்கள் எழுந்தருளணும் அப்படின்னார். தேவிகளோடையே வந்திருக்கார் பெரிய நம்பிகள். ஏன்னா அந்த நாளில் பிரயாணம்னா ரொம்ப மாதக்கணக்காகும் இல்லையா, அதனால் எப்போவுமே குடும்பத்தோடு தான் கிளம்பி வருவாள். அவர் தன்னுடைய தேவியோடையே பெரிய நம்பிகள் வந்திருந்ததுனால நீ காஞ்சிக்கு எழுந்தருளி அடியனும் கூட இருந்து கிருபை பண்ணணும்னார். சரின்னு பெரிய நம்பிகளும் காஞ்சிபுரமே வந்தார். தன் திருமாளிகை பக்கத்து திருமாளிகையை அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஆச்சாரிய கைங்கரியத்தை நிரவதிகமாக பண்ணிட்டு இருந்தார். இது ஆச்சாரியனுக்கு அவ்வளோ உகப்பாக கைங்கரியம் பண்ணுறார். அப்போது பாசுரங்கள்லாம் பெரிய நம்பிகள் இடத்துல தான் 4000 அது வரைக்கும் ராமானுஜருக்கு ஆகலை. அப்பப்போ திருக்கட்சி நம்ம சொல்கிற பாசுரங்களை கேட்டிருக்கார். இனிமேல் தான் போகிறோம். பெரிய நம்பிகள் இடத்துல பாசுரங்கள் எல்லாம் சந்தை சொல்லிக்கிறார். சந்தை திருவை சொல்லி அந்த பாடம் ஆயிண்டே இருக்கு. இப்போ ஒரு நாள் திருமாலை அனுபவம். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமண்ணே வானுலார் அழியராக வானவா என்பராயில் தேனுலாம் துலபமாலை சென்னியா என்பராயில் ஊனமாயினகள் செய்யும் ஊனக்காரகர்களிடம் போனகம் செய்த சேடம் தருவதேல் புனிதமன்றே அப்படின்னு பாசுரம். போனகம் செய்த சேடம் அப்படின்னாக்க ஒரு அடியவர் சாப்பிட்ட போனகம்னா சாப்பாடு. ஒரு நம்ம வெறுனை சாப்பிட்டா அது சாதம், பெருமாள் சாப்பிட்டா பிரசாதம். பெருமாள் சாப்பிட்டு அதை ஒரு பக்தன் சாப்பிட்டா அந்த பக்தன் சாப்பிட்ட ஒரு பிரசாதம் மிச்சம் இருக்கு, அது மகா பிரசாதம். சாதம் பிரசாதம் மகா பிரசாதம். இப்போ நமக்கு சாதம் வேணுமா பிரசாதம் வேணுமா மகா பிரசாதம் வேணுமா? மகா பிரசாதம் தான். அதைத்தான் போனகம் செய்த சேடம் தருவதேல் தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்கிறார். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமண்ணே. நான் எப்படி புனிதனாக போகிறேன் அப்படின்னா, ஒரு அடியவன் சாப்பிட்ட மிச்சத்தை நான் சாப்பிட்டேன்னா அன்றைக்கி தான் நான் புனிதம் அடைவேன். யாராவது எனக்கு அனுகிரகிங்களேன்னு பாசுரத்தில் தன்னுடைய ஏக்கத்தை அங்கே கொட்டுறார் திருமாலையில். எப்பவுமே ராமானுஜருக்கு பாசுரத்தை பாசுரமாக பார்க்க மாட்டார், அனுபவிப்பார். ஏன்னா ஆழ்வார் சொன்னால் உண்மை தானே, அவருடைய அனுபவம் தானே. அப்போ ஆழ்வார் சொன்னதை நாம் செய்யணுமோ இல்லையோ இல்லையா? அதனால் என்ன பண்ணினார், அந்த பாசுரத்தை அனுஷ்டிக்கணும்னு ஆசைப்பட்டார். நல்ல அடியார் யார், அவருக்கு தெரிஞ்சது திருக்கட்சி நம்பி தான். போனார், அடியன் குடிசைக்கு இன்றைக்கி பிரசாதம் எடுத்துக்க வரணும் அப்படின்னார். உடனே திருக்கட்சி நம்பிகள் அதுதான் நான் வந்தால் போச்சு வரேன் அப்படின்ட்டார். அவருக்கும் தெரியும், ஏன்னா இவர் இப்படிலாம் செய்வார் அப்படின்னு. ஏன்னா திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜரை அப்படி அளந்து வச்சுருக்கார். ராமானுஜர் எப்போ என்ன பண்ணுவார், அவருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்கும் திருக்கட்சி நம்பிகளுக்கு அர்த்தம் புரியும். அதனால் வந்துடுறேன் அப்படின்னார். உடனே தன் தேவிகள்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி திருக்கட்சி நம்பிகளை வர சொல்லியிருக்கேன், அவர் எழுந்துருள போகிறார், நன்னா அமுது பண்ணி வையும் அப்படின்னார். சரின்னு இந்த அம்மாவும் நன்னா பண்ணி வச்சுருந்தா. உடனே இவர் போய் நான் போய் அழைச்சின்னு வரேன் அப்படின்னு இவர் போயிட்டார். எப்போவுமே என்ன ஆகும்னா, இவா 2 பேருக்குமே கைங்கரியம். அவருக்கு ராத்திரி பூரா கைங்கரியம், விடிய காத்தால வெளியில் வருவார். இவர் விஸ்வரூபம் ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும், தீர்த்தம் அதப்போ தான் வேணும்.
அவர் வெளியில் வரைச்சி இவர் உள்ளே போகணும். இப்படி ஒரு கைங்கரியம் இல்லையாவா 2 பேருக்கும்? அதனால் என்னாச்சு அப்படின்னா, இவர் போய் கைங்கரியத்தை முடிச்சுட்டு அவர் அழைச்சின்னு வரேன்னு அப்படி போனார். போன உடனே அவர் என்ன பண்ணார், இவர் போனவுடனே அவர் அப்படி வந்துட்டார். எப்பயுமே வளமாகத்தான் போகணும் கோயில். வேகமாக போகிறேன்னு இப்படி போய் ரிவர்ஸிலெல்லாம் போகக்கூடாது. எப்போ போனாலும் வளமாகத்தான் போகணும். எந்த தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி அப்படி தான் போகணும். அப்போது என்ன பண்ணினார் ராமானுஜருடைய திருமாளிகை இன்றைக்கி இருக்குது. நாங்கள் வரதராஜனுடைய நாம் மேற்கு வாசல் வழியாக இன்றைக்கி காஞ்சிபுரம் உள்ளே போகிறோம். பின்னாடி கிழக்க ஒரு வாசல் இருக்குது. ஏன்னா பெருமாள் மேற்க பார்த்து தான் இருக்கார். சந்நிதி மேற்க பார்த்த சந்நிதி தான் காஞ்சியில். பின்னாடி கிழக்க ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசல் திறந்தாக்கு ஏற்ற மாதிரி ராமானுஜர் திருமாளிகை. இப்போ அதை பூட்டியே வச்சுருக்கா. முன்னே அது திறந்து வழக்கத்தில் இருந்தது. சுவாமி அப்படி தான் வருவர், அந்த வழியாக அப்படி திருமாளிகைக்கு போவார். அப்போது சந்நிதி வாசல்லையே திருமாளிகை அவருக்கு. இன்றைக்கி அந்த திருமாளிகை இருக்குது. அப்போது என்ன பண்ணினார், இவர் உள்ளே வந்தார். திருக்கச்சினம்பி இப்படி வெளியில் போயிட்டார். போன உடனே என்னாச்சு, இவர் வர்றதுக்கு முன்னே நம்ம போயிடணும்னு அவருடைய எண்ணம். ஏன்னா இவர் வந்தால் கண்டிப்பாக நிர்பந்திப்பார், நம்ம சாப்பிட்டதை சாப்பிடுவார்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார், நாம் சாப்பிட்ட மிச்சத்தை ராமானுஜன் சாப்பிட்றதா அப்படின்னு அவருடைய. ஏன்னா எப்போயுமே ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்குன்னா, தன்னை தாழ்ந்தவனாகத்தான் நினச்சிக்கணுமா. நான் ஏதோ போய் பக்தனாக இருக்கேன், நான் பெருமாள்கிட்டயே பேசுகிறேன், நான் பெரியவன் நினச்சா பெருமாள் போடான்றுவர். அவ்வளோதான், அன்னைக்கோட பேச்சு நிறுத்திடுவார் பெருமாள். திருக்கச்சினம்பியோட அந்த வைபவம், அந்த நீச்சபாவம், தன்னை தாழ்த்தி எப்போவுமே தான் தாழ்ந்தவன், தனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறதுனால தான் பெருமாள் அவரை வசத்தியாக நினைக்கிறார். ராமானுஜன் அதை விட வசத்தியாக நினைக்கிறார். திருக்கச்சினம்பிகளை போல உயர்ந்தவர் இல்லைன்னு இவா நினைக்கிறார். எப்போ நம்ம தாழ்த்திக்கிறோமோ மித்தவா நம்மளை உயர்த்துவான். நாம் என்றைக்கு நம்ம உயர்ந்தவன் சொல்கிறோமா, மித்தவா அந்த ஆள் தற்புறமே பேசிட்டு அலைவான், நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டே போயிடுவோம், ஒரு மிதிச்சுட்டு போயிடுவான். அப்போ திருக்கச்சினம்பியிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா, நம் பெருமையை நாம் பேசக்கூடாது, நாம் பெரியவன்னு நினைக்கக்கூடாது. திருக்கச்சினம்பிகளோட ஒரு வைபவம். அதனால் சொல்கிறார், பிராமணோத்தமரான ராமானுஜன் வேதாந்தங்களை கரகண்டவர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திருக்கச்சினம்பி நம்பிகளுக்கு என்ன, அடுத்து நம்ம சம்பிரதாயத்தை உத்தாரணம் பண்ண போகிற பெரிய ஆச்சாரியர். அவருக்கு போய் நாம் சாப்பிட்டதை கொடுக்க கூடாது, இது நடக்கவே கூடாது அப்படின்ட்டு தான் அவருடைய எண்ணம். அதனால் என்ன பண்ணார், ராமானுஜன் இந்த பக்கம் வந்தோன்னே அந்த பக்கம் போனார். வேகமாக போய் தீர்த்தமாடி எல்லாம் முடிச்சுட்டு நேராக அங்கே திருமாளிக்கு போயிட்டார். போன உடனே அந்த அம்மா எல்லாம் தெளிவு பண்ணி வச்சுருக்கா. வச்சுருந்த உடனே அடியே வந்திருக்கேன் வாங்க சொன்னார் அப்படின்னு திண்ணையிலே உட்காந்து வச்சா. இலையை போட்டு எல்லாம் சாப்பாடெல்லாம் எல்லாம் அமுதெல்லாம் படைச்சா. சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு கைங்கரியம் இருக்குது, அதனால் நான் வேகமாக கிளம்பணும் அப்படின்னு வேகமாக சாப்பிட்டார். வேகமாக முடிச்சுட்டு கிளம்பிட்டார். ராமானுஜர் வர்றதுக்கு முன்னே போயிடணும்னு அவருடைய எண்ணம். போனால் ஏன்னா சரி இந்த அம்மாவை பற்றி தெரியும் அவருக்கு. ராமானுஜர் இல்லாத சமயம் போனால் நாம் சாப்பிட்டாச்சுன்னா கண்டிப்பாக ராமானுஜருக்கு மிச்சம் போகாது. ஏன்னா இந்த அம்மாவுடைய ஒரு ஆச்சாரம். ஏன்னா அந்த பிராமண தர்மப்படி இருக்குது, அந்த அம்மாவை சொல்லியும் தப்பு. ஏன்னா அவளுடைய வளர்ப்பு அப்படி, ராமானுஜருடைய அவதார விஷயம் அது அப்படி. என்னாச்சு, அந்த அம்மா இவர் சாப்பிட்டுட்டு போன உடனே அந்த சாப்பிட்ட இடத்தெல்லாம் அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டு எச்சல் பண்ணி சாணி வச்சு முடிங்கெல்லாம் பண்ணி கிளம்பி விட்டு மிச்சம் இருக்கிற சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொள்ளையில் நாய்க்கு கொட்டிவிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கிளம்பி எல்லாம் சுற்றி திருப்பி ஒரு தரம் குளித்து அடுத்து தலிகை பண்ணிட்டு இருக்கலாம். ராமானுஜர் வரார். ஐயோ திருக்கச்சினம்பியில் வந்திருப்பாரு, இன்றைக்கி மகாபிரசாதம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் சந்தோஷத்தில் வேகமாக வந்தவர். ஆம்லாம் நல்லா சுத்தி பண்ணியிருக்கு. இந்த அம்மா குளிச்சுட்டு வேற நிற்கிறா. உடனே ஏன் என்னாச்சு, எதுவும் அசம்பாவிதமாக இந்த நேரத்தில் போய் குளிச்சிருக்கியே, யாரும் எதுவும் இதாகிட்டாளா அப்படின்னு அவருடைய எண்ணம். அப்படி யாராவது மரணம் அடைஞ்சால் உடனே செய்தி கேட்டால் குளிக்கணும். அந்த மாதிரி சொந்தக்காரால் எதுவும் இதாகிடுதா அப்படின்னு கேட்ட உடனே இவன் சொன்னா, இல்லை அந்த இவர் வந்தார், திருக்கச்சினம்பி வந்தார் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சொன்ன உடனே ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. சொன்னார், அவர் பிராமணர் அல்லன்னு தோணித்தே, ஒரு அடியார்னு தோணலையா உனக்கு அப்படின்னாராம். ஏன் அவர் அப்ராமணர்னு ஏன் நீ நினச்ச, ஒரு அடியவர்னு நினைக்க தோணலையா உனக்கு அப்படின்னார். கோபம் வந்தது, ஆனால் அடக்கிவிட்டார். சரி, அவள் சுரூபம் அது, அவள் வளர்ப்பு அது, அவள் தர்மத்தில் இருக்கா, அவளை சொல்லியும் குத்தம் இல்லை. ஏன்னா பிராமண தர்மம் அப்படி தான் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால் இருக்கா, சரின்னு விட்டுட்டார். இப்படி நடந்துகிட்டே இருக்குது. அடுத்த சம்பவம் இது. முதல்ல 3 சம்பவம் இவருடைய இல்லறத்தை துறக்கிறதுக்கு முதல் சம்பவம் அப்படி நடந்தது.
ரெண்டாவது திருப்பி மகாபூர்ணரான பெரிய நம்பிகள் பக்கத்திலே இருக்கார் இல்லையா. எப்பயுமே பிராமணாலையுமே சில உயர்வு தாழ்வு உண்டு. இவாளுக்கு மேலே இவா, இவாளுக்கு மேலே இவா, இவாளுக்கு மேலே இவாள்னு உண்டு. சில கோத்திரங்களை வச்சு உயர்வு தாழ்வு உண்டு பிராமணால். அவாத்துக்கு போனால் இவா சாப்பிட மாட்டா, அவா தொட்டா இவா சாப்பிட மாட்டா, அப்படின்லாம் இருக்குது பிராமணாலே. அதனால் என்னாச்சுன்னா, இந்த ராமானுஜர் அவதரித்த அந்த குலத்துக்கு விட இவர் பெரிய நம்பிகளுடைய குலம் கொஞ்சம் கம்மியானது. அதனால் என்னாச்சுன்னா, இந்த அம்மா அந்த அம்மா தொட்டால் எதையும் எடுத்துக்க மாட்டான். யார்? ராமானுஜருடைய பத்தினி. அதனால் என்னாச்சு, ஆனால் கிணறு ஒரு கிணறு தான், அங்கே ஜலம் இறைச்சாகணும். 2 பேருக்கும் ஒரு எப்போவுமே இன்றைக்கும் கிராமங்களில் அக்ரஹாரத்தில் பார்த்தாக்கா 2 கிணறு இருக்கும், நடுவில் ஒரு சுவர் இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் அவாவா இறைச்சிப்பான். 2 ராட்டை போட்டிருப்பான், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. அப்படியே இறைச்சுட்டே இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்தம்மா அதை தொடாதே இதை தொடாதே, எதாவது தொட்டாச்சுன்னா உடனே சாணியை கரைச்சி கொட்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாள் இந்தம்மா. பிராமணாலேயே அவ்வளோ பாகுபாடு உண்டு. உடனே என்னாச்சு, ஒரு நாள் பெரிய நம்பிகளோட தேவிகள் அந்த பக்கம் ஜலம் இறைச்சின்னு இருந்தா, இந்தம்மா இந்த பக்கம் ஜலம் இறைச்சின்னு இருக்கா. அந்த ஜலத்தை எடுத்து இடுப்பில் வைக்கிறச்சு அதுலேருந்து ஒரு ஜலம் வந்து இங்கே இந்த குடத்துல பட்டிருக்கு. உடனே இந்த அம்மாவுக்கு வந்ததே கோபம். இந்த தஞ்சமாம்பா என்ன பண்ணினா, அந்த அம்மாவை கண்ணா பின்னான்னு வஞ்சு விட்டான். வந்த உடனே அந்த அம்மா அவ்வளோ நாள் தாபமாக இருந்தது, அன்னைக்கு ரொம்ப தாபமாக எடுத்து உட்காந்து அழுதுன்னு இருக்கா ஆற்றுக்குள்ளே. உடனே பெரிய நம்பிகள் வெளியில் போயிருந்தவர் வந்தார். என்னாச்சு, ஏன் அழற? நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொறுமையாரு பொறுமையார், நம்ம ஸ்ரீரங்கத்துக்கே போகலாம், அங்கே என்ன நமக்கு என்ன குறவா என்ன, இங்கே வந்து உட்காந்துட்டு இந்த அம்மாவோட நிச்சயம் அக்க போகிறா இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்ன உடனே சரி பெருமாள் திருவுள்ளம் நம்ம கிளம்பிடலாம். இனிமே வந்து ஏன்னா ஆற்றுல அழ ஆரம்பிச்சிட்டான்னா அப்போ குடும்பம் எங்கே எப்படி நடக்கிறது, அவ்வளோதான், அப்புறம் எல்லா கைங்கரியமும் நின்று போயிடும். அதனால் பெரிய நம்பிகள் என்ன பண்ணினார், சரி கிளம்புவோம் அப்படின்னார். ராமானுஜர் வரத்து அவர் கைங்கரியத்துக்கு போயிருக்கார் ராமானுஜர். ஏன்னா ராமானுஜர் அப்படியே ஆச்சாரிய கைங்கரியமா, நம்ம ஆற்றுல என்ன சாமான் இருக்குன்னு கேட்க மாட்டாராம் தஞ்சமாம்பாள்கிட்ட. ஆனால் ஆச்சாரியன் திருமாளிகளை என்ன இல்லை, எது வாங்கணும் எது செய்யணும் பார்த்து 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 வாங்கி கொடுப்பாரான். கொண்டு வந்து குமிச்சுருவாரான் ஆச்சாரியன் திருமாளிகளை. இங்கே அடுத்த வேலைக்கு சாத்துக்கு அரிசி இருக்கான்னு கேட்க மாட்டாரான். அப்படி ஒரு தன்னிடத்துல ஒரு அசட்டையும், ஆச்சாரியர் இடத்துல ஒரு ஸ்ரத்தையும், அப்படியா ஆச்சாரிய கைங்கரியத்தை அப்படி பண்ணுவாராம் பார்த்து பார்த்து. அதுவே இந்த அம்மாவுக்கு ஒரு புறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் ஆச்சாரியன் ஆச்சாரியன் அங்கே போய் உட்காந்துட்டு அதே அவளையே கவனிச்சுட்டுருக்கார், நம்ம கவனிக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அம்மாவுடைய அந்த ஒரு குணம் அப்படியாகி அந்த அம்மாவோட சண்டை போட்டுகிட்டே இருக்க இவர் கிளம்பிட்டார். அந்த நாளில் என்ன ஏதோ மடி செஞ்சு 2 வச்சுருப்பார், 2 பாத்திரம் இருக்கும், அவ்வளோதான். இப்போ மாதிரியே சாமானை குமிச்சு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாமா இருக்குது. 2 பாத்திரம் இருந்தால் போகிறோம். சின்ன கூடையில் பெருமாள் இருப்பார், அவருக்கு அர்க்கியபாத்திரத்துக்கு 4 வட்டியில் இருக்கும். உடுத்தி கலந்துக்கிறதுக்கு ஒரு 4 வஸ்திரம் வச்சுருப்பா, அவ்வளோதான். நம்மளை மாதிரி 100கணக்கான வஸ்திரங்கள்லாம் கிடையாது. இதுக்கு கொடியில் 2 இருக்கும், கையில் 2 இருக்கும், அவ்வளோதான். அதுதான் அவள் வாழ்க்கை. அவளுக்கு கைங்கரியமே தான் பிரதான். கடகடான்னு மூட்டையை கட்டினா கிளம்பிட்டான். ராமானுஜர் வரார். கைங்கரியம் முடிச்சு வந்தோன்னே நேராக அவர் ஆற்றுக்கு போக மாட்டார், ஆச்சாரியன்ட்டு சேவிட்டு தான் வருவார். முதல்ல ஆச்சாரியன் திருமாளிகைக்கு போய் சேவித்து பேசிவிட்டு அப்புறம் தான் இங்கே வருவார். ஆச்சாரியன் திருமாளிகை போனால் திறந்து கிடக்கு, யாரையும் காணோம், சாமான்கள்லாம் இல்லை. உடனே நேராக அங்கே போனார். என்ன ஆச்சு ஏன்னு அப்படின்னா, உடனே அந்த அம்மா சொன்னால், சுருக்கமாக சொன்னான் இப்படிலாம் நடந்தது. என்ன உடனே ஏன் நீ இப்படி இருக்க, ஒரு பிராமணன்னு நினைக்க வேண்டாம், ஒரு அடியனோட ஆச்சாரியங்கிற ஒரு பக்தி கூட வேண்டாமா உனக்கு? இல்லை அவள் வந்து நம்மளை விட இதானவா, என்ன இதானவா அதானவா, ஒரு அடியார்னு நினை, இல்லை அடியனோட ஆச்சாரியன்னு நினை, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நினைய, நீ ஏன் குலங்கோத்திரத்தை பார்க்குற அப்படின்னார். அப்பவும் கோபம் வந்தது, காமிச்சிக்கல. சரி இவளுடைய சுபாவம் இவ்வளோதான், இவளை என்ன பண்ண முடியும் அப்படின்னார். வேகமாக போனார். பெரிய நம்பிகளை திருப்பி அழைச்சின்னு வருவோன்னு போனார். அவர் பாதி தூரம் போயிட்டார், ஊர் எல்லைக்கு போயிட்டார். வேகமாக ஓடுறார். உடனே திருப்பி திருவடியில் விழுந்து பிரார்த்தனை பண்ணுறார், அடியனை மன்னிச்சுக்கணும், அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, தேவர் வந்து எழுந்துடணும். ஏன்னா 3000 பாசுரம் ஆயிருக்கு, இன்னும் 1000 ஆகணும், பூர்த்தி ஆகலை. ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகலை, 3000 தான் ஆயிருக்கு. அடியனுக்கு மிச்சத்தையும் அனுகிரகிக்கணும்னார். இல்லைப்பா ஓரளவுக்கு வந்தாச்சு, அங்கேயும் நமக்கு ஒரு நம்பெருமாளை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, சேவிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது, நம்பெருமாளும் நம்மளை கூப்பிட்றாரு, அதனால் நான் அடியன் கிளம்பணும், அடியன் வந்து நிர்பந்தம் பண்ணாதேன்னார். சரி ஆச்சாரியன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதுவும் நம்பெருமாளை வேலை
சேவிக்கணும்னு சொல்லிவிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சரின்னு விழுந்து சேவித்தார். துக்கத்தோடையே ஆற்றுக்கு வந்துட்டார். அப்படியே துக்கத்தோடையே இருக்கார். இப்படி ஒரு சம்சாரமா நம்ம ஏன் பெருமாள் இப்படி வச்சுருக்கார் அப்படிங்கிற ரொம்ப தாபத்தோடையே இருந்தார். அடுத்து ஒரு சம்பவம் நடந்தது. அதே மாதிரி ஒரு கைங்கரியத்துக்காக கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறச்ச ஒரு பிராமண பையன் வரான். அண்ணா பசிக்கிறது அப்படின்னா, நான் இப்போ கோயிலுக்கு கைங்கரியத்துக்கு போயின்னு இருக்கேன், ஏற்ற மாதிரி திருமாளி இருக்குது, அம்மங்கார் இருப்பா, நீ போய் சொல்லு, அடியேன்னு சொன்னேன்னு சொல்லு, உனக்கு பிரசாதம் கொடுப்பா அப்படின்ன உடனே அவர் கோயிலுக்குள்ளே போயிட்டார். இவன் போனால் அம்மா அப்படின்னு கூப்பிட்டான். அந்த அம்மா வந்த என்னடா அப்படின்னா, இந்த மாதிரி அண்ணாவை பார்த்தேன், பிரசாதம் பசிக்கிறது ஏதாவது கொடுங்க. பசிக்கிறதுங்க சோறும் இல்லை தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். ஒன்றும் கிடையாது போ, இது என்ன சத்திரமா அந்த வாழ்க்கெல்லாம் வடித்து போடுறதுக்கு, நான் என்ன வேலையாளா அப்படி என்னென்னமோலாம் பேசுகிறான். பேசிட்டு ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டான். அவன் திரும்பி வந்துட்டான். ராமானுஜர் கைங்கரியங்கள்லாம் முடிச்சுட்டு வரார். அவன் அங்கே வாசலில் உட்காண்டிருந்தான். என்னப்பா சாப்பிட்டையா? இல்லை, இந்த மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு. உடனே கையில் பிரசாதம் வச்சுருந்தார் அவருக்கு. ஏன்னா கோஷ்டியில் பிரசாதம் உண்டு இல்லையா, ஒவ்வொரு கைங்கரிய வராளுக்கும் ஒவ்வொரு இத்தனை உருண்டைன்னு ஒரு கணக்கு இருக்குது திவ்ய தேசங்களில். அந்த வில்லைன்னு சொல்லுவாள், வட்ட வட்டையில் வச்சுருப்பா. இன்றைக்கும் நடந்துட்டு அந்தந்த கைங்கரியத்துக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு பிரசாதம். இவருக்கு உண்டான பிரசாதத்தை கையில் வச்சுட்டு வந்தார். இல்லைன்னு வந்தா இதை சாப்பிடு அப்படின்னார். சொல்லிட்டு திருமாளிக்கு போயிட்டார். போனால் நேராக போனால் அங்கே வாசனை கமகமகமானு வருது. திருமடப்பள்ளியிலேருந்து உள்ளே போய் எட்டி பார்த்தா விதவிதமான பக்ஷிய பாயசங்களோட விருந்து தயார் பண்ணிட்டு இருக்கான். உடனே என்ன ஒன்றும் இல்லைன்னு சொன்னானே அவன். இங்கே என்ன பஞ்சபக்ஷிய பரமாண்டங்கள்லாம் விதவிதம் வடையும் பாயசமும் அதுவும் இதுவுமா அரிசுவையோட உணவு இப்படி தயாராகின்னு இருக்கேன் அப்படின்னோடனே என்ன விசேடம் தஞ்சமாம்பா அப்படின்னார். இப்படி நிறைய பதார்த்தங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கே அப்படின்னா, எங்கள் அம்பிக்கு கல்யாணம், அதனால் அந்த கல்யாண செய்தி சொல்கிறதுக்கு எங்கள் புக்காகத்தில் எங்கள் பிறந்த வீட்டிலேருந்து வந்திருக்கா, நல்ல செய்தி கொண்டு வந்தாலேன்னு அவளுக்கு விருந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னார். உடனே இவருக்கு துக்கம், மனசில் ரொம்ப வருத்தமாயிடுது. அப்போ இந்த மாதிரி ஒருத்தனை அனுப்பிச்சேனே அப்படின்னார். அம்மா வந்தான், நான் தான் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா. உடனே சொன்னால், இது பிராமண தர்மம் இல்லை, வர்ணாசிரம தர்மமும் இல்லை, லோக தர்மம், சாமானிய தர்மம். பசிச்சவனுக்கு சாப்பாடு போடுறது சாதாரண ஒரு தர்மம். அதுக்கு கூட இவளை முன்னாடி நாளும் ஏதோ பிராமண தர்மம்னு சொன்னான். சரி, அடுத்து ஆச்சாரிய பத்தினிட்டு அபச்சாரப்பட்டா, அதுவும் ஆச்சார குறைவு, அது சாஸ்திரோக்தமான ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம். சரி, இது என்ன சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா, பசித்தவனுக்கு சாப்பாடு போடாதேன்னு சொல்லியிருக்கா. இது சாதாரண தர்மமாச்சே. ஒரு பசித்தவனுக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் பிறந்த வீட்டில் வந்த ஒருத்தனுக்கு இப்படி பரமான்னங்கள் பக்ஷங்களோட பாயசங்களோட விதவிதமான பணியாரங்களோட இப்படி தயார் பண்ணி வச்சுருக்காளே அப்படின்னார். அப்போது கோவிச்சில் முன்னாடி நாள் கோவிச்சிட்டு 2 வார்த்தை சொன்னார். இப்போ என்ன பண்ணினார், அப்படியே அடக்கிட்டாராம். சரி, அவளுடைய சுரூபம் அவ்வளோதான், இனிமே நாம் நம்ம வழியை பார்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். வந்தவருக்கு விருந்தெல்லாம் போட்டு முடித்த உடனே அவள் சொன்னால், இந்த மாதிரி கல்யாணம் அடுத்த மாதம் எங்கள் அப்பா கூப்பிட்டுருக்கார், அதனால் நாம் போவோம், முன்னாடியே போய் எல்லாம் கல்யாண காரியத்தெல்லாம் பார்க்கணுமேன்னா. அவர் சொன்னார், எனக்கு வரதன் கைங்கரியம் இருக்குமா, நீ வேணால் போ, நான் ஒரு முன்னாடி வந்து சேர்றேன் அப்படின்னார். சரின்னு அவள் கிளம்பிட்டான். பிறந்தாத்து பையனோட அவள் கிளம்பி போயிட்டா. இவருக்கு துக்கம், தொண்டை அடைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்போவுமே எதுனாலும் திருக்கச்சின்னம்பிகள் இடத்துல சொல்லுவார், பெருமான்கிட்ட கேட்டு அவர் சொல்லுவார், வரதன் தான் இவருக்கு தெய்வம். அதனால் என்ன பண்ணினார், சரி நாம் இப்படியே இருக்க வேண்டியதானா, இவளோட கொடுத்தனம் நடத்த வேண்டியதானா, நாம் இங்கே வந்தது எதற்கு, என்ன காரியத்துக்காக நாம் வந்தோம், என்ன பண்ணின்னு இருக்கோம், நமக்கு ஒன்றும் புரியலையே, வரதன் இடத்துல கேட்போம், பெருமாள் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் நாம் இருப்போம் அப்படின்னு நேராக சந்நிதிக்கு போனார். திருக்கச்சின்னம்பிட்டு போல இருப்போம். நேராக பெருமாள்கிட்ட போயிட்டார். பெருமாளும் என்ன பண்ணினார், இது வரைக்கும் நேரில் பேசினதே இல்லை, திருக்கச்சின்னம்பிட்டு தான் பேசுவார். இவர் கேட்பார், அங்கேருந்து அவர் பதில் சொல்வார், திருப்பி இங்கே வந்து சொல்வார். இதுதான் நடந்துன்றது. இன்றைக்கி நேராக சந்நிதிக்கு போனார். போன உடனே பெருமாள் ஏகாந்தமாக அங்கே எழுந்துருளி இருக்கார், யாரும் இல்லை. இவர் போன உடனே ராமானுஷான்னு கூப்பிடல, இளையாழ்வார்னு கூப்பிடலை, எதிராஜான்னு கூப்பிட்டார். பெருமாள் கூப்பிட்றார், எதிராஜா வா அப்படின்னார். எதிராஜான்னு கூப்பிட்ட உடனே ராமானுஜருக்கு பெருமாளையே நமக்கு சந்நியாசம் கொடுத்தார். உடனே என்ன பண்ணினார், திருதண்டம் காவி காஷாயம் எல்லாத்தையும் பெருமாள் திருவடியில் வச்சார்.
அனந்த சரசுன்னு அங்கே ஒரு பெரிய புஷ்கரணி இருக்கு இல்லையா, அங்கே போனார். சர்வத்தையும் தியாகம் பண்ணி முழுக்கு போட்டார். வந்து பெருமாள் இடத்துலேயே வந்து காஷாயம் திருதண்டத்தை வச்சு தான் சந்நியாசம் ஸ்வீகரிச்சுட்டார். ஸ்வீகரிச்சுண்டு சந்நியாசாசிரமத்தை ஏற்றுண்டு அங்கே பொலிவாக எழுந்தருளியிருக்காராம். சாதாரணமாகவே ராமானுஜனுடைய பொழிவு அப்படி தேஜஸ்வியாக இருப்பார். இப்போ சன்னியாசியாக வேற ஆகி எதிராசன் அப்படின்னு எதிகளுக்கெல்லாம் அரசனாக அப்படி எழுந்தருளியிருக்கார். அப்போ தான் ராமானுஜன்கிற திருநாமம் அவருக்கு ஏற்படுறது. இடையாழ்வார் இடையாழ்வார் அப்படின்னு இதுவரைக்கும் இருந்தது. அப்போ ராமானுஜன்கிற திருநாமம் பெருமாளே சூட்டுறார். ராமானுஜான்னு கூப்பிட்டார், எதிராஜான்னு கூப்பிட்டார். அன்னையிலேருந்து திருதண்ட காஷாயத்தோடு அப்படி தேஜஸ்வியாக எழுந்தருளியிருக்காராம். திருக்கச்சி நம்பிகள் வந்து சேவித்தார். அப்படி ஒரு பொலிவாக எழுந்தருளியிருக்கார். இந்த அம்மா போனவா அப்படியே. அதுக்கப்புறம் சரித்திரத்தில் இந்த அம்மாவை பற்றி எதுவுமே இல்லை. அதோட இல்லறத்தை திறந்தார். இனிமே நம்முடைய சம்பிரதாயத்தை உத்தாரணம் பண்ணணும், அதுவே முதல் கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு வரதனுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ சாதாரணமாக கைங்கரியம் பண்ணார். இப்போ அதி தேஜஸ்வியாக ஒரு கையில் திருதண்டம், நான் சன்னியாசம் வாங்கிண்டாச்சின்னு கைங்கரியத்தை விடலை, திருதண்டத்தோடு இந்த பக்கத்தில் குடத்தை வச்சுட்டு கைங்கரியம் பண்ணுறான். தீர்த்த கைங்கரியம் நடந்துகிட்டே இருக்கு. இப்படியே நடந்துகிட்டே இருக்க இருக்க அவருக்கு சிஷ்ய பரம்பரை கூடிகிட்டே இருக்கு. பக்கத்துலேயே கூரம், ஸ்ரீகூரம்னு அங்கே கூரத்தாழ்வான்னு மகா தேஜஸ்வியாக எழுந்தருளிருந்தார். பெரிய ஒரு சொத்து அவருக்கு, அவருடைய சொத்து பெருமாளே பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். ஒரு சிற்றரசராக இருந்தார். அங்கேருந்து 10 கிலோமீட்டர் காஞ்சியிலேருந்து கூரம். சிறிய அரசர். அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன நிலத்துக்கு. அவருடைய தர்மம் எப்படின்னா, விடிய 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 காத்தால் பெருமாளுக்கு விஸ்வரூபமாகி கதவு திறந்தாச்சுன்னா ராத்திரி அர்த்தஜாமம் ஆகி திருப்பி பூட்டுற வரைக்கும் இவர் திருமாளிகையும் திறந்துருக்குமா. அன்னம் போட்டுண்டே இருப்பான், மகாபிரசாதம் ஆயிண்டே இருக்கும். அன்னதானம் அப்படி பண்ணுவாராம். வந்தவாளுக்கெல்லாம் தூக்கி 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 கொடுப்பாராம். எடுக்க எடுக்க குறையாத செல்வம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய தனிகர் தனவந்தர். அவருக்கு என்னாச்சு அப்படின்னாக்க, அவருடைய தேவிகள் ஆண்டாளம்மாள்னு பேர். அந்த அம்மாவுக்கு ஜாதகத்தில் ஒரு தோஷம். என்ன தோஷம்னா, இந்த அம்மாவை யார் கட்டிக்கிறாளோ அவள் உடனே மரணமடைவா. யாருமே கட்டிக்கல அந்த அம்மா. திருமணமே ஆகாமல் இருந்தார். இவர் அதை கேள்விப்பட்டார். அது என்ன நவகிரகம் அப்படி பண்ணிவிடுவான்னு அடியேன் பண்ணிக்கிறேன். திருக்கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் அவள் 2 பேரும் சரீர சம்பந்தம் இல்லாமல் ஒரு நண்பர்களை போல வாழ்கிறா. 2 பேரும் ஆத்மசகான்னு சொல்கிறோமோ இல்லையா, அப்படி வாழ்கிறாளாம். 120 திருநட்சத்திரம் இருந்தார் ராமானுஜரை போல. அவரும் 120 திருநட்சத்திரம் புறத்தாழ்வார். அப்போ ஜாதகம்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டான். நவகிரகங்கள்லாம் யாரை போய் படுத்தும்னா, பக்தன் இல்லாதவன்ட்ட தான் அவள் வேலை காமிக்க முடியும். பக்தன் இடத்துல கிரகங்கள்லாம் நெருங்க முடியாது. அதுக்கு இதெல்லாம் ஒரு சரித்திர நிரூபணம். அப்போ மரணம் அடைவான்னா ஆகலையே. புறத்தாழ்வான் 120 வயசு இருந்தார் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு. இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு சரித்திரமுடையவர். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ராத்திரி திருக்கச்சி நம்பி விசிறின்னு இருக்கார். தாயார் அங்கே பேசின்னு இருக்கா. சலன்னு ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம் அப்படின்னோடனே நம்பிகள் சொன்னார், இந்த பக்கத்தில் கூரம்ங்கிறதான திவ்யதேசத்தில் ஆழ்வானுடைய திருமாளிகை இப்போ தான் பூட்டுறா அப்படின்னா. ஏன் இவ்வளோ நாளி அப்படின்னாரா. அவ்வளோ அன்னதானம் நடந்திருக்கு. அப்படியா? தாயார் கேட்குறா. அப்படியா? இப்படி பண்ணினா கட்டுப்படி ஆகுமோ அப்படின்னாலாம். என்ன விடிய 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 அன்னதானம் பண்ணினா யார் கேட்குறா? பெருந்தே தாயார் கேட்குறா. தேசிகன் சொன்னார்னு சொர்ண மழையை கொட்டினான். தங்கமாக பொழிஞ்ச தாயார் கூரத்தாழ்வானுடைய தர்மத்தை பார்த்து ஆச்சரியமாக போராமல் இல்லை. அவள் அப்படி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. கூரத்தாழ்வானுடைய பெருமையை சொல்கிறதுக்காக அப்படி கேட்டாள். இப்படி பண்ணால் கட்டுப்படி ஆகுமோன்னா, ஏன்னா அவருடைய ஹிருதயம். உடனே திருக்கச்சி நம்பிகளுக்கு சந்தோஷம் தாங்கலை. இது மறுநாள் விடிஞ்ச உடனே கூரத்தாழ்வார் போய் ஆழ்வானை சேவிச்சார். ஆழ்வான் உம்மை பற்றி தாயார் பெருமாள் இப்படி பேசிண்டா, இந்த மாதிரி இவ்வளோ தர்மம் பண்ணினா கட்டுப்படி ஆகுமோன்னா உம்மை பெருமை என்ன அப்படின்னார். உடனே ஆழ்வான் சொன்னார், தாயார் பார்த்து இப்படி கௌரவமாக பேசுகிறதுக்கு அடியனுக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ இந்த செல்வம் இருக்கிறதுனால தானே அடியன் இப்படி பேசுகிறா. அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு கிளம்பி ஆண்டாள் கிளம்பு அப்படின்னாராம். அப்படியே விட்டுட்டு நாம் என்ன பண்ணுவோம், அவளை கூப்பிட்டு இந்த இதை நீ வச்சுக்கோ நான் தான் கொடுத்தேன், இதில் போர்டெல்லாம் மாட்டிட்டு கிளம்புவோம், வீலெல்லாம் எழுதி அப்படிலாம். அவர் அப்படியே போட்டார். கட்டின வஸ்திரத்தோடு கிளம்பிட்டான். மாற்றிக்க ஒரே ஒரு வஸ்திரம்.
அப்படி ஒரு ஞான வைராக்கிய பக்தி உள்ளவராம் கூறத்தாழ்வான். அவர் ராமானுஜரை ஆசிரியிச்சார். இப்படி சிஷ்யர்கள் சேர்ந்துட்டே இருக்கா. அவருடைய சகோதரியோட பிள்ளையான முதலியாண்டான், அவரும் பக்கத்திலேயே சுந்தரராஜபுரங்கிற பேட்டைன்னு இப்போ சொல்கிறோம், அங்கே அதில் அவதரித்தார் முதலியாண்டான். அவரும் இவர் ஆசிரியிச்சார். ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிட்டார் அப்படின்ன உடனே எல்லாரும் ராமானுஜனை ஆசிரியிச்சு ஒரு பெரிய ஆலமரத்தில் பறவைகள் போய் உட்கார்ந்து எப்படி அண்டி இருக்கோ, ஒரு ஆலமரம் எத்தனை பேருக்கு நிழல் கொடுக்கறது, எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது, அதன் கீழே எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது, எவ்வளோ பறவைகள் இருக்குது. அதே மாதிரி ராமானுஜன்கிறதான ஆலமரத்தின் கீழே இத்தனை பட்சிகளும் உட்கார்றலாம். யார்? முதலியாண்டான், கூறத்தாழ்வான். இப்படியே அவள்லாம் தெற்கட்சி நம்பிகள் எல்லாரும் ஆசிரியக்க ராமானுஜருடைய தேஜஸ் கூடிகிட்டே இருக்கு. அவருடைய அனுபவமும் இந்த தான் தெரிஞ்சின்ற சாஸ்திரங்களை எல்லாருக்கும் சொல்கிற விதமும், அவர் காத்தால் அந்த கோஷ்டியில் எழுந்தருள்கிற விதமும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை பார்த்துட்டே இருந்தால் யார்? யாதவ பிரகாஷருடைய அம்மா. அந்த அம்மாவும் ராமானுஜர் சிஷ்யாகி ராமானுஜர் கூட இருக்கலாம். அப்போ சொன்னால், அப்போ யாதவ பிரகாஷர் அத்வைதி சன்னியாசி, ஏகதண்டின்னு பேர். அவளுக்கெல்லாம் தலையெல்லாம் சிரைச்சி விட்டு முக்காடு போட்டுருப்பா. அந்த மாதிரி தப்பான நம்முடைய பரம்பொருளை தப்பான அர்த்தம் பண்ணி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா யாதவ பிரகாஷர். அவள் அம்மா போனா, டே யாதவா, நீ வேதாந்தங்கள் கற்று பிரயோஜனம் இல்லை, ராமானுஜன் திருவடி ஆசிரி, அப்பத்தான் நீ உண்மையான உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் உனக்கு தெரியும் அப்படின்ன உடனே அவருக்கும் உள்ள ஒரு கலக்கம் இருந்துதான். ராமானுஜருடைய தேஜஸை பார்த்துட்டு நம்மகிட்ட சிஷ்யராக இருந்தவர் இன்னைக்கு ஜெகதாச்சாரியராக இருக்காரே, அவருடைய தேஜஸ் இவர் என்னமோ பண்ணிட்டு இருந்தது, இவரும் குழப்பத்திலே இருந்தார் யாதவரும். அவள் அம்மா சொன்னா, நீ ராமானுஜன் திருவடியை ஆசிரியக்கணும், அதை பண்ணு, அப்போ தான் உனக்கு மோட்சம்னா. உடனே போனார். அப்போது இவருடைய திருநக்ஷத்திரம் 38 திருநக்ஷத்திரம் ராமானுஜர், இவருக்கு 86 திருநக்ஷத்திரம். ஆச்சாரியர் எப்படி இருக்கார், சிஷ்யர் எப்படி இருக்கார் பாருங்க. கூறத்தாழ்வான் ராமானுஜரை காட்டிலும் 10 திருநக்ஷத்திரம் பெரியவர், ராமானுஜரை காட்டிலும் 10 வயசு பெரியவர் கூறத்தாழ்வான். அவருக்கு சிஷ்யரானார். இவர் 30 வயசு பெரியவர், அவருக்கு சிஷ்யரானார். வந்தார், சேவிச்சார், அடியன் ஆட்கொள்ளணும், திருத்தி பணி கொள்ளணும்னார். உடனே அவருக்கு வைதிக கிரமப்படி பிறந்ததுலேருந்து பண்ணக்கூடிய, ஏன்னா அவர் மொட்டையெல்லாம் அடித்து நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு விருத்தமான சில ஆச்சாரங்கள்லாம் வச்சுட்டு இருந்ததுனால விசிஷ்டாத்வைத சம்பிரதாயப்படி அவரை ஆக்கணும் அப்படின்னு திருப்பியும் ஜாதகர்ம நாமகரணாதிகள்லாம் பண்ணி கிரமமாக அவருக்கு சந்நியாசம் கொடுத்து கோவிந்த யதி அப்படின்னு அவருக்கு திருநாமம் கொடுத்தார். அவர் தான் யதி தர்ம சமுச்சயம்னு ஒரு கிரந்தம் பண்ணுறார். சன்னியாசிகள் எப்படி இருக்கணும், யதின்னாக்க சன்னியாசி, யதி தர்மம்னா சன்னியாசிகள் கடைபிடிக்க வேண்டிய முறைகள், சமுச்சயம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணுறார். அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ஜீயர்கள், இனிமேல் வரக்கூடிய சன்னியாசிகள் யாராக இருக்கட்டும், நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உள்ள அத்தனை சன்னியாசிகளும் அதுபடி தான் இருக்கணும். அந்த யதி தர்ம சமுச்சயத்தில் எப்படி சொல்லிருக்காரோ அது சாஸ்திரம். ஏன்னா யாதவ பிரகாஷர் அப்பேற்பட்ட வித்வான் இல்லையா, ராமானுஜருக்கு பாடம் சொல்லணும்னா பெரிய வித்வான் தானே. அவருக்கு புத்தி பேதலிச்சு குதர்க்கமாக அர்த்தம் சொன்னார், எவ்வளோ உண்மையான அர்த்தமும் அவருக்கு தெரியும். ஆனால் புத்தி கலங்கி இருந்தார், அதனால் அப்போ அப்படி இருந்தார். இப்போ சத்பக்தர் ஆயிட்டார். ராமானுஜன் அடியவன் ஆயிட்டா புத்தி நன்னா வேலை செய்யும். அதனால் அந்த தான் கற்ற வேதாந்தங்களை கொண்டு சன்னியாசிகள் எப்படி இருக்கணும், வேத தர்மப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யதி தர்ம சமுச்சயம் அப்படிங்கிறதான கிரந்தமும் பண்ணி அப்படி எழுந்தருளி இருக்கார். அங்கே ஸ்ரீரங்கத்தில் ஆளவந்தாருக்கு அப்புறம் யாரும் இல்லை, அங்கே விருன்னர். ஏன்னா ஆளவந்தார் இருந்த பீடம், அவருடைய சிறப்பு, அவர் இருந்த விதமும், அவர் நம்பெருமாளுக்கு பண்ணின கைங்கரியமும், அதை பார்த்து பார்த்து இருந்த சிஷ்யால் பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், இவாளுக்கெல்லாம் மனசில் தாப்பம். இப்படி இருக்கே ஸ்ரீரங்கம், நம்பெருமாளுக்குமே குறையும். நம்பெருமாளே பொலிவளர்ந்து இருந்தாராம். எப்போதுமே நமக்கு ஒரு உற்சாகம் இல்லைன்னா ஒரு மாதிரி, என்ன இன்றைக்கி டல்லாக இருக்கு அப்படின்னு கேட்குறோமோ இல்லையோ, நம்பெருமாளே அப்படி தான் இருந்தாராம். உடனே இவாளெல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கா, எப்படியானும் நம் ராமானுஜருடைய, ஏன்னா ராமானுஜர் வைபவம் அங்கே போயிட்டே இருக்கு. ஒரு நாளுக்கு நாள் ராமானுஜர் இதை பண்ணார், அதை பண்ணார், அது சொன்னார், இது சொன்னார், இப்படிலாம் அர்த்தம் சொன்னார். அப்படி அவருடைய பெருமை அங்கே பறக்க சொல்ல 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 இவாளுக்கெல்லாம்
எப்படியாவது ராமானுஜனை எழுந்தருளை பண்ணிடணும். ஏன்னா ஆளவந்தாரோட நியமனம் இல்லையா, நமக்கப்புறம் ராமானுஜன் இங்கே அவரை தான் எழுந்தருளணும் அப்படின்னார். இவர் சன்னியாசியை வேறு ஆயிட்டார். இப்போது இல்லறத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் யோஜனை பண்ணணும். இப்போது எதிராஜராக எழுந்தருளி இருக்கார். உடனே என்ன பண்ணினா, ஆலோசனை பண்ணினா, நேரில் போய் நம்பெருமாள்கிட்ட போய் எல்லாரும் விண்ணப்பம் பண்ணினா, இந்த மாதிரி ராமானுஜனை எழுந்தருளை பண்ணணும், தேவரீர் தான் கிருப்பை பண்ணணும்னு நம்பெருமாளை பிரார்த்தனை பண்ணின உடனே அவர் திருவரங்க பெருமாளரையர் அருளப்பாடிட்டார். அருளப்பாடு திருவரங்க பெருமாளரையர் அப்படின்னார். அருளப்பாடுன்னா என்ன, கூப்பிடுவார். பெருமாள் கூப்பிட்றதுக்கு அருளப்பாடுன்னு பேர். இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் போனால் ஒவ்வொருத்தராக கூப்பிடுவான். கூப்பிட்டு தான் குற்றைய விலங்குகளை கொள்ளாமல் போகாது. ஆண்டாள் சொன்னால் இல்லையா, கூப்பிட்டு தான் கைங்கரின்னு சொல்லணுமா. பெருமாள் கூப்பிடுவாராம், காத்துட்டு இருக்கணுமா. இப்போ பெருமாள் கூப்பிடுவார். எப்போ கூப்பிடுவார், நமக்கு என்ன கிடைக்கும், என்ன கைங்கரியம் கிடைக்கும். இன்றைக்கி ஏதாவது ஒரு கைங்கரியம் பெருமாள் கொடுக்க மாட்டானா. பெருமாள் எப்படி பேசுவார், அப்படியே வந்துட்டே இருப்பார். இங்கே வாரம் இந்த இதை தூக்கி அங்கே வச்சிரும் அப்படின்னா, இந்த பட்டருக்கு வேறு வேலை இல்லை அப்படியா நினைப்பா. பெருமாள் தான் சொல்கிறார். அதுதான் அருளப்பாடு. இதை கூட்டி கொஞ்சம் கோலம் போட்டுருமே அப்படின்னா பெருமாள் சொல்கிறார். இந்த பெருமாளோட மாலை அங்கே இருக்குது, அதை எடுத்துன்னு வரோம். இந்த பெருமாளை எழுந்தருளை பண்ண ஆளில் வரும் ஒரு தோல் கூடும் அப்படின்னா அது பட்டரா சொல்கிறார். அங்கே இருக்கிற வேலை பார்க்குற வாழை சொல்கிறார். பெருமாள் கூப்பிட்டு நியமிக்கிறார். அதுதான் அருளப்பாடுன்னு பேர். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் அதுக்குன்னே ஒருத்தர் இருப்பார், அருளப்பாடு சாதிக்கிறவர், மணியக்காரர்னு பேர். அவர் தான் கூப்பிடுவார். பெருமாள் கூப்பிட்றார். ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கைங்கரியம். அப்போது திருவரங்க பெருமாளரையரை கூப்பிட்றார். அருளப்பாடு அப்படின்ன உடனே அடியேன் நாயந்தேன்னு வந்து நிற்கிறார். நீர் காஞ்சிபுரம் எழுந்தருளி ராமானுஜரை வரதன்ட்ட பிரார்த்தித்து அழைச்சின்னு வரோம்னார். நான் போய் எப்படி அப்படின்னார். ஏன்னா வரதனை விட்டு கண்டிப்பாக ராமானுஜர் வரமாட்டார். அவரை கூப்பிட்ட பிரயோஜனம் இல்லை. இப்போ வரதன் பார்த்து அனுப்பிச்சாத்தான் வர முடியும். வரதன் மாத்திரம் சாமானியமாக அனுப்பிச்சிடுவாரா என்ன. அதனால் என்ன பண்ணார், நான் அடியேன் எப்படி இது பண்ணுறேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உம்முடைய கான நாட்டியத்தினால வரதனை மகிழ்வியும் தானே கொடுப்பான் அப்படின்னார். உடனே தன்னுடைய கான நாட்டியத்தில் அவருக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நம்பெருமாளையே தலையாட்டுவார். அப்படி தாளம் தட்டின்னு அப்படி பாசுரத்தை பாடின உடனே நம்பெருமாள் அப்படியே தலையாட்ட ஆரம்பிச்சுடுவாராம். அப்படி ஒரு கான நாட்டியத்தில் சிறந்தவர் பாசுரம். ஏன்னா நாதமுனிகளோட பரம்பரையில் வந்தவராச்சே அரையர்லாம். நாதமுனிகள் எப்படி அனுபவித்து அப்படி பண்ணினார். அந்த ரத்தம் இருக்கும் இல்லையா, கைங்கரியம். அதுக்காகவே தானே இன்றைக்கும் அவளும் இருக்கா. சில பேர் சொல்லுவா, அவளுக்கு என்ன முதல் தீர்த்தம் என்ன முதல் மரியாதை, எங்களுக்கெல்லாம் கிடையாதானே. அதுக்காகவே தான் பிறந்திருக்கான். நீ இருப்பியா, இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா கொடுத்தா இருக்கேன், நாளைக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா, எனக்கு குடும்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அங்கே போய் சம்பாதிச்சா தேவையில்லை பாரியும் பார்க்க ஓடிவிடுவேன். ஆனால் இவா அப்படி இல்லை. இன்றைக்கி பணம் கொடுத்தா வாங்கிப்பா, நாளைக்கு ஒன்றும் இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லை, அந்த கைங்கரியம் நடக்கும். அவள் அதுக்காகவே பிறக்கிறா. அதுக்காகவே பெருமாள் அவளை அவதரிக்க வைக்கிறான். அவளை கொண்டு கைங்கரியம் நடத்திக்கிறான். பரம்பரையாக நாதமுனிகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காளே. இன்னைக்கு வரைக்கும் அவள் வெளியில் போகலையே. ஏன் போல, கைங்கரியம் அப்படி கிடந்து சொன்னார் இல்லையா, படியாய் கிடந்தோன் பவளவாய் காண்பேனேன்னா ஆழ்வார் சொன்னது அவள் தான் பண்ணுறான். அந்த பாரம்பரியம் இன்றைக்கி நம்பெருமாளை விட்டு போகிறதில்லை. நீங்கள் 1,00,000 ரூபா கொடுங்க, வெளியில் வர மாட்டேன். நான் என் சொத்தே எழுதி வைக்கிறேன், கூப்பிடுங்களேன். அத்தியன உற்சவம் 20 நாள் அன்றைக்கி தாளம் தட்டி பெருமாளுக்கு பாசுரம் சொல்லணும். இன்றைக்கி நான் ஒரு 10 கோடி ரூபா கொடுக்குறேன், எங்கள் பெருமாள்கிட்ட வந்து 2 தட்டுக்கணும் வருவாளா? கழுத்தெடுத்தாலும் வரமாட்டான், நம்ம பெருமாள்கிட்ட தான் இருப்பான். அதான் கைங்கரியம். அதுக்கு தான் அந்த மரியாதை அவளுக்கு. அதனால் என்ன பண்ணினார், தன்னுடைய கான நாட்டியத்தினால மகிழ்விக்கணும் வந்தார். உடனே இங்கே திருக்கச்சின்னம்பியில் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து விண்ணப்பித்தார். இந்த மாதிரி வரதன்கிட்ட, ஏன்னா ராமானுஜரை கூட்டின்னு போக வந்தேன்னு சொல்லலை, சொன்னாக்கா அவ்வளோதான், யாரும் ஊருக்குள்ளேயே விட மாட்டான். அவர் நான் வரதனை சேவித்து ரொம்ப நாள் ஆச்சு, வரதன் இடத்துல நம்முடைய கான நாட்டியத்தினால அவரை மகிழ்விக்கணும் அடியே வந்திருக்கேன்ன உடனே திருக்கச்சின்னம்பியில் போய் பெருமாள் இடத்துல போய் ராத்திரி விண்ணப்பிச்சார். இந்த மாதிரி அரையர் வந்திருக்கார், கான நாட்டியத்தினால மகிழ்விக்க வந்திருக்கார் அப்படின்னோடனே, அதனால் என்ன காத்தால் வர சொல்லும், நம்முடைய திருவாராதனை முடிஞ்ச உடனே மண்டபத்தில் எழுந்தருளி இருப்போம், அங்கே வந்து அவர் கான நாட்டியம் பண்ணட்டும்னார். உடனே காத்தால் வந்தார். அருளப்பாடு திருவரங்க பெருமாளரையர்னு பெருமாள் கூப்பிட்டார். நான் எந்தேன்னு வந்த உடனே அத்தியூரான் பிள்ளையூர்வான்கிற பாசுரத்தை தன்னுடைய தாளத்தினால தட்டி, வரதனுக்கு வந்து ரொம்ப மங்களாசாசனம் குறைவு, 2-3 பாசுரம் தான் அவருக்கு.
நம்பெருமாளுக்கு ஏகப்பட்ட பாசுரம், நூற்றுக்கணக்கான பாசுரங்கள். வரதனுக்கு ரொம்ப 2-3 பாசுரம் தான் அவருக்கு. இருந்தாலும் அவர் பெரிய சம்பிரதாயத்தில் உயர்ந்த பெருமாள். ஏன் அப்படின்னா பெற்று பெற்று எல்லாரையும் தானமாக கொடுத்துட்டே இருப்பார். யார்? ராமானுஜனை பெற்றதவர் தான், திருக்கஞ்சியமையில் பெற்றதவர் தான், குலத்தாழ்வானை பெற்றதவர் தான், இப்படி எம்பார் பட்டர், எம்பார், அதற்கப்புறம் முதலியாண்டான், அங்கே இருக்கிற அத்தனை ராமானுஜர் அவருடைய சீடர்களை பூரா பெற்றது பூரா வரதான். பெற்று வளர்த்து அவளுக்கு அபியாசங்கள்லாம் சொல்லி கொடுத்து நாம் பெண்ணை பெற்று வளர்க்குறோமே, எல்லாம் பெண்ணை பெற்று வளர்த்து அவளை நல்லா தயார் பண்ணி கடைசியில் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்தா அது அப்படியே போயிடும். அதே மாதிரி வரதன் தியாகி, அதனால் தியாக மண்டபம்னே பேர். தியாகம் பண்ணுறதுக்காகவே உள்ள பெருமாள் வரதன். பெரிய 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 ஆச்சாரியர்களெல்லாம் அவதரிக்க பண்ணி அவளை நல்லா உத்தாரணம் பண்ணி கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் கொண்டு போய் நம்பெருமாளுக்கு தானமாக கொடுப்பாராம். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க பெருமாள் அனுபவிப்பார். அவர் அனுபவ பெருமாள், இவர் தானம் கொடுக்குற பெருமாள். அதனால் என்னாச்சுன்னா இந்த வரதன் உயர்ந்த பெருமாளாக இருந்தாலும் மங்களாசாசனம் 3 பாசுரம் அதை சொல்லி, அது என்ன 3 பாசுரம்னாலும் இவருடைய தாளம் நாட்டியத்துக்கு ஒரு சொல் போருமே 10 மணி நேரம் பண்ணுவாரே. அவர் தாளம் பாட 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 என்னாச்சுன்னா லவகுஷர்கள் பாடனா ராமன் என்ன பண்ணினார், முதல்ல சிம்மாசனத்தில் உட்காண்டிருந்தார். லவகுஷர்கள் வந்தால் ஆரம்பிக்கலாம் கம்பீரமாக அப்படி இப்படின்னார், கையை காமிச்சார். ஏன்னா சக்கரவர்த்தி இல்லையா, ஆகலாம் அப்படின்னார். உடனே பாட ஆரம்பித்தார். பாட ஆரம்பித்தோடனே இப்படி உட்காண்டிருந்தாலும் கொஞ்சம் இப்படி குனிஞ்சார், அப்படியே ஆட ஆரம்பித்தார். அப்படி பாடுறார் லவகுஷர்கள். ராமகதையை தான் பாடுறான். கொஞ்ச நேரம் என்னாச்சுன்னா அப்படியே இறங்கி வந்தார். இங்கே உட்காண்டார், அங்கே உட்காந்தார். கடைசியில் இவா கிட்டக்கே வந்துட்டார். லவகுஷர்கள் எதிர் மேடையில் அவள் பாடிட்டு இருக்கான். அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவள் தோளில் கை போட்டுட்டு இவர் ஆனந்தமாக அப்படி அனுபவித்தார். அதேமாரி இந்த வரதன் என்னாச்சு அப்படின்னா இந்த அரையர் பாட 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 தாளம் அப்படியே சொக்கி போயிட்டார். உடனே முடிஞ்ச உடனே பிரமாதம் பிரமாதம். ஏன்னா இது வரைக்கும் வரதன் இந்த மாதிரி கேட்டதே இல்லை. பாசுரங்களை கனநாட்டியமாக சேவாகாலமாக சேவிச்சிருப்பா. திருக்கச்சி நம்பி சேவிக்கிறார், எல்லாரும் சேவிக்கிறார். ஆனால் இப்படி ஒரு தாளம் தட்டி நாட்டியமாடி பாசுரத்தை அபிநயத்தோட வரதன் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவர் புது அனுபவம் வரதனுக்கு. உடனே தலையை ஆட்டினார். முடிஞ்ச உடனே அரையர் உமக்கு என்ன வேணும் கேளும், என்ன கேட்டாலும் தரேன்னார். தசரதர் மாதிரி சிக்கின்றார். தசரதர் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் வந்தார். வந்த உடனே சுவாகதம் சுவாகதம் பிரபு அப்படின்னார். விழுந்தார், சேவிச்சார், பாத பூஜைலாம் பண்ணி உமக்கு என்ன வேணும் கேளும், அடியன் கொடுத்துட்றேன் அப்படின்னார். உடனே உன் பிள்ளையை கொடுன்னு கேட்டார் அவர். ஏன்னா எனக்கு யாகம் நடக்கிறது, இந்த அசுராலாம் இம்சை பண்ணுறா, அதனால் உன் ராமனை அனுப்பு, காக்கபட்சதரம் வீரம் அப்படின்னார். அந்த காகத்தோட முடி இருக்கு இல்லையா, கருகருன்னு இருக்கும். அதேமாதிரி ராமனுக்கு இப்படி ஒரு முடி இப்படி சுருண்டு இருக்குமா, அதை சொல்லி கூப்பிட்றார். காக்கபட்சதரவு வீரம் அப்படின்னார். அப்படி ராமனுடைய முடி சுருண்டு அழகாக இருக்குமா, அதை வால்மீகி ரொம்ப ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அந்த சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய பாலகனை கேட்குறார். உடனே தசரதருக்கு தூக்கி வாரி போட்டது. நாம் ஏதோ அவசரமாக வாக்கு கொடுத்து மாட்டின்ட்டோமே அப்படின்னு. ஐயோ அவன் சின்ன பையனாச்சே, 12 வயசு தானே ஆறுது, அவனை போய் எப்படி காட்டுக்கு அனுப்புறது, என் ராமனை பற்றி உனக்கு தெரியாது. கோவம் வந்துடுத்து. ஏன்னா விஸ்வாமித்திரர் கோவம் தான், அவ்வளோதான், சபிச்சிருவார். உடனே இவன் பயந்துட்டான். ஆனால் இவனால் சொல்லவும் முடியல, மயக்கம் வந்த மாதிரி கீழே விழுந்துட்டான். ஏன்னா இவர் சபிச்சிருவார, பதில் சொல்லணும், இல்லைன்னா சாபம் வந்துடும். என்ன பண்ணுறது, மயங்கின மாதிரி அப்படி இருக்கான். திருப்பி என்ன பண்ணா, எழுந்திருந்தான், சின்ன குழந்தை அப்படின்னா. உடனே விஸ்வாமித்திரர் கோவிச்சிக்கும் பொழுது வசிஷ்டர் என்ன பண்ணினார், இதுக்கு மேலே சும்மா இருந்தால் தசரதனுக்கு ஆபத்துன்னு அவர் பேசினார், சமாதானம் பண்ணினார். நீ விஸ்வாமித்திரர் ராமனுக்கு அனுக்கிரகம் பண்ண வந்திருக்கார், நீ அனுப்புப்பான்னு விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் சொன்னதுக்கப்புறம் அனுப்பிச்சதான் அங்கே சரித்திரம். அப்போ தான் இங்கே பெருமாள் வரதன் நினைக்கிறார். இப்போ வரதன் தானே அங்கே ராமனாக இருந்தார். ராமனாக இருக்கும்போது விஸ்வாமித்திரர் கூப்பிட்ட உடனே குஷியாக கிளம்பினாராம். கிளம்ப தயாராக இருந்தார் ராமர். எப்போ போவோம் எப்போ, ஏன்னா அந்த அந்த கற்றுன்றதுக்கப்புறம் அந்த வித்தை பிரயோஜனம் பண்ணணுமோ இல்லையோ. சும்மா வில் வித்தையெல்லாம் கற்றுட்டு சும்மா அரண்மனையில் விளையாடிட்டு இருக்கவா, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதேன்னு ராமன் காத்துன்னு இருந்தான். அதே மாதிரி இங்கே வரதன் சொல்லும் பொழுது, வரதன் தானே அங்கே ராமனாக இருந்தான், அப்போ குஷியாக இருந்தான். இப்போ வரதனாக இருக்கும் பொழுது ராமானுஜன் கேட்ட உடனே தசரதரோட எண்ணம் புரிஞ்சுதான். ஏன் அப்போ தசரதர் அழுதார் அப்படின்னா, பிள்ளையை புரிகிறதுக்கு தவிப்பு, பாசம்.
இப்போ ராமானுஜனான பிள்ளையை பிரியறதுக்கு இந்த வரதனுக்கு தவிப்பு. ராமானுஜனை கொடுக்குறதா மாட்டேன், வேற என்ன வேணாலும் அதை தவிர என்ன வேணாலும் கேளும்னார். அரையர் சொன்னார், நீர் என்ன கொடுத்தாலும் வேண்டாம், உண்மை கொடுத்தாலும் வேண்டாம், பரமபதம் கொடுத்தாலும் வேண்டாம், எமக்கு ராமானுஜன் தான் வேணும்னார். அப்போ பெருமாள் அப்படியே மௌனமாயிட்டாராம். அங்கே என்னாச்சுன்னா ராமானுஜர் நின்றுருக்கார். ஐயோ பெருமாள் நம்மளை கொடுத்துட போகிறாரே அப்படின்னு அவருக்கு கலங்கிட்டு. ஏன்னா வரதனை விட்டு போனோம், திருக்கச்சி நம்பிகளை விட்டுட்டு கிளம்பணுமே இல்லையா? திருக்கச்சி நம்பிகளை விட்டுட்டு கிளம்பணும், வரதனை விட்டுட்டு கிளம்புறதுன்னா முடியுமோ? ராமானுஜனுக்கு கலக்கமாக இருக்குது. ஐயோ நம்மளை கொடுத்துருவா. அந்த ராமன் கிளம்பினா இந்த ராமானுஜன் கலங்குறான். ஐயோ நம்மளை கொடுத்துருவாரோ அப்படின்னார். உடனே பெருமாள் மௌனமாயிட்டார். அரையர் விடலை. ஓய், நீர் சொன்ன சொல் மீறப்பட, நீ பெருமாள் சொன்ன சொல் மீறினா அப்புறம் நீர் சொன்ன வேதத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன மதிப்பு இருக்குது? அப்புறம் யார் கடைபிடிப்பா? நம்முடைய தர்மம் என்னாகும்? பெருமாளே சொல் மீறினார், பழி சொல்ல வாங்கிக்காயிரம், அடியனுக்கு கொடுத்தா ராமானுஜனை கூடும், இல்லை அடியன் இப்போ கிளம்புறேன் தயாராக விண்ணப்பம், அடியனுக்கு விட கொடும்னார். பெருமாள் பயந்துட்டார். இனி இப்படி நம்மளை பயமுறுத்துறாரு இந்த அரையர், நம்ம சத்தியம் பதான்னு சொன்னோம், நாமளே போய் சொல்லணும்னு ஆயிரப்படாதே அப்படின்னு மனசு கலக்கத்தோட சரி ராமானுஜனை எழுந்தருளை பண்ணிட்டு போவோம் அப்படின்னார். பெருமாள் சொல்லிட்டார், ராமானுஜன் கேட்டுத்தானே ஆகணும். உடனே ராமானுஜருக்கும் கிளம்ப மனசு இல்லை. இங்கே பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, அங்கே நிற்கிறார், இங்கே பெருமாளை திரும்பி பார்க்குறார். கிளம்புவோம் அப்படின்னா அரையறங்க, ஏன்னா இவர் இங்கே இருந்துட போகிறாரேன்னு அவர் கிளம்பும் சுவாமி அப்படின்னார். அப்போ வெளியில் போகிற வரைக்கும் திரும்பி பெருமாளை பார்த்துட்டே போனாராம். வரதனும் எட்டி பார்க்குறார். ராமானுஜன் கிளம்புறாரே, இனி அவர் எப்போ சேவிக்க போகிறோமோ அந்த வைபவங்கள்லாம். ஏன்னா சிறு குழந்தையிலேருந்து வரதன் ராமானுஜன் வளர்த்துருக்கார் இல்லையா? அர்ச்சாவதாரமாக இருந்தால் நமக்கு தான் விக்கிரகம், நாம தான் அர்ச்சாவதாரம்னு சொல்லுவோம். அவள்லாம் பெருமாள் பிரத்யக்ஷம் அப்படின்னா இருந்திருக்கா, பெருமாள் தானே இருந்திருக்கா, பெருமாளும் அவரோட பேசியிருக்காளே. அதனால் என்ன பண்ணினார், வரதனை திரும்பி பார்த்துட்டே போகிறார். அவரும் வரதனை எட்டி பார்க்குறார், மனசு கலங்கிறது. அப்படியே போனார். ஊர் எல்லைக்கு வந்தாச்சு, விமானத்தை பார்க்குறார். கண்ணில் ஜலம் வந்துட்டே இருக்கு. வரதனை விட்டுட்டு பிரியறமே. உடனே அரைய சொன்னா, ஓய் என்ன ஓய், இதுக்கு சிலை இல்லை, நம்பெருமாள், அங்கேயும் பெருமாள் தானே, நீர் அங்கே வாரம் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும், வரதனுக்கு ஒரு பங்கு மேலே தான் நம்பெருமாள், நீர் வாரும்னார். மனசை தேர்த்திட்டு கிளம்பினார். அதுக்குள்ளே அங்கே ஸ்ரீரங்கத்தில் இவர் சுவாமியை வரவேற்கிறதுக்கு எல்லாம் அப்படி கோலாகலமாக ஏற்பாடாகின்றிருக்கு. வடதிருக்காவேரின்னு அந்த வடக்கு பக்கம் கொள்ளடக்கரையில் இறங்கி அப்படி ஏறும் பொழுதே அந்த ஆளவந்தார் படித்துறைன்னு சொன்னோமே, அந்த இடத்துல பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ கூட்டம் நின்றுருக்கு. சுவாமியை வரவேற்கிறதுக்கு மேலதாளங்களோட ஸ்வஸ்தி வாசனங்கள்லாம் சொல்லி சுவாமிக்கு நம்பெருமாளுடைய பரிவட்டம், தீர்த்தம், பிரசாதங்கள்லாம் அங்கேயே பகுமானம் பண்ணி வரவேற்று எழுந்துருளை பண்ணிட்டு வரச்சே அன்றைக்கி ஒன்றும் உற்சவம் இல்லை. பெருமாள் உள்ளே இருக்கார், இவர் வந்துட்டு இருக்கார். சுவாமி ராமானுஜர் உள்ளே வரார். பெருங்கூட்டம் அடியவர்கள் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் எதிர்பார்த்தது ஆளவந்தாருக்கப்புறம் இந்த பீடத்தை அலங்கரிக்கிறதுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு ஆச்சாரியர் வராரேன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக குஷியாக உற்சாகமாக வரவேற்று நடனங்களும் ஆட்டமும் பாட்டமும் அப்படி ஒரு ஜெயகோஷங்களும் முழங்க, வேதங்கள்லாம் முழங்க ராமானுஜர் அப்படி அழைச்சிட்டே வரார். உள்ளே வந்தார். கருட மண்டபம் தாண்டி கருடனை சேவித்தார். சேவித்து உள்ளே வந்து துவஜஸ்தம்பத்தில் விழுந்து சேவித்து அந்த சந்தன மண்டபம்னு அங்கே வந்தார். அங்கே ஏறி காயத்ரி மண்டபம்னு அடுத்த மண்டபத்துக்கு பேர். இந்த தங்க திருவாச்சி போட்டு உள்ளே ஏறுறமே இது காயத்ரி மண்டபம். அப்புறம் தான் கர்ப்பகிரகம், மனைத்தூணை பற்றி நின்னேன்னு. அந்த சந்தன மண்டபம் வரும் பொழுதே பெருமாளுக்கு உள்ளே உட்கார முடியல. உற்சவமாக இருந்தால் பல்லக்கெல்லாம் ரெடியாக இருக்கும், உடனே எழுந்தருளை பண்ணி அருளப்பாடு அப்படின்னா உடனே கிளம்பலாம். அன்றைக்கி ஒரு தயாரும் இல்லை. உற்சவம் இல்லாததுனால யாரும் எதுவும் ஏற்பாடு பண்ணலை. சாதாரண நாள் தானே. ராமானுஜர் இன்றைக்கி வரார், பெருமாள் சேவிக்க போகிறார். அவருக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கா. உடனே பெருமாளுக்கு தாங்களை உள்ளே உட்கார, ஓய் கையில் எழுந்தருளை பண்ணும் அப்படின்னார் அர்ச்சகரை பார்த்து. அர்ச்சகர்கிட்ட சொன்னார், எம்ம கையில் எழுந்தருளை பண்ணும், நான் ராமானுஜனை வரவேற்கணும்னார். உடனே என்ன பண்ணார், ஒரு குழந்தைய தூக்கமே 2 கையும் கோர்த்து நம்பெருமாளை அப்படி எழுந்தருளை பண்ணினாலும் அர்ச்சகால் வந்து நேராக கீழே இறங்கி காயத்ரி மண்டபத்துக்கு வந்துட்டாராம். காயத்ரி மண்டபங்கிறது அந்த கர்ப்பகிரகம், அதுக்கு முன்னே உள்ள ஒரு மண்டபம். அந்த தங்கத்தில் ஒரு திருவாச்சி போட்டு 2 துவாரபாலகால் இருப்பா. அதுக்குள்ளே அப்படி படி ஏறின உடனே அதுக்கு காயத்ரி மண்டபம்னு பேர்.
அந்த கர்ப்பகிரகத்திலேருந்து கையிலேயே வந்துட்டாராம் ராமானுஜர். அப்படி உள்ள எழுந்தருள பெருமாள் அவரோட வாரும் நம் உடையவரேன்னு கூப்பிட்டாராம். ஏன்னா நம் உடையவர்னா சுவாமின்னா உடையவர், நம்மோடவர் நம்முடையவர் சொல்கிறோமோ இல்லையா, நமக்கு உடையவர் நம்முடையவர் அப்படின்னார். ஏன் அப்படி கூப்பிட்டார் அப்படின்னா, இவ்வளோ நாள் பெருமாளே அனாதையாக இருந்தாராம். ஏன்னா கவனிக்க ஆள் இல்லை, ஆள வந்தாருக்கப்புறம் யாரும் இல்லையே. அப்போ மாம் புஷ்யன்னு அப்படிங்கிறார் ராமானுஜர்கிட்ட. எம் உடையவரே வாரும் நம்முடையவரேன்னு கூப்பிட்டாராம். நானே அனாதையாகிட்டேன் ராமானுஜா, என்னை நீ கவனிக்கிறதுக்கு நீதான், அதனால் சர்வஸ்வமும் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னார். உபய விபூதித்துவமும் உன் கையில் கொடுத்தேன். 2 விபூதி 2 ஐஸ்வர்யம் பெருமாளுக்கு. ஒன்று பரமபதம், இன்னொன்று இந்த ஸ்ரீரங்கஸ்ரீ. 2ஐயும் உன் இடத்துல கொடுத்தேன். மாம் புஷ்யன்னு, என்னை நீ போஷணம் பண்ணு, நான் ரொம்ப இழைச்சி போயிட்டேன் அப்படின்னு பெருமாளே சொன்னாராம். ராமானுஜர் கண்ணால் ஜலம் விட்டார். எம்பெருமானுக்கு இப்படி ஒரு கிடக்கமா? இப்போ வரதனை பிரிஞ்ச துக்கம் மனசில் இருந்தது இல்லையா, அது அப்படியே போயிட்டு தான். ஏன்னா நம்பெருமாள் வாடி போயிட்டாரு, அங்கே இருக்கா திருக்கச்சி நம்பி இருக்கார் பார்த்துப்பார். இப்படி நம்பெருமாள் இழைச்சி போகிற அளவுக்கு அவருக்கு ஒரு தாபமா, பெருமாளுக்கே ஒரு தாபமா அப்படின்னார். உடனே பெருமாள் சொன்ன அந்த வார்த்தை ராமானுஜருக்கு உற்சாகம் கொடுத்தது, ஊட்டம் கொடுத்தது. அடியேன் நான் இருந்தேன், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அவரும் வாக்கு கொடுத்தார். ஸ்ரீரங்கஸ்ரீ அப்படியே ஒப்படைச்சு விட்டார். அத்தனை கைங்கரிக்கும் சுவாமி ஏற்றுண்டார். ஏற்றுண்டு ஸ்ரீரங்கத்தில் நிறைய குளறுபடிகள்லாம் இருந்தது. அதெல்லாம் அடுத்து உத்தாரணம் பண்ணி கைங்கரியங்கள்லாம் பண்ணி இன்னும் திக்விஜயங்கள்லாம் பண்ணுறத நாளை மறுதினமும் அனுபவிப்போம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.